அந்த எத்தனை கிரேம் ஒரு தங்க சல்லி எத்தனை கிரேம் அதீனார் கிரகம் நேரம் பாவிச்சாங்க. ஒரு பையொண்ட செய்வாங்க. எனவே அதை மாதிரி எப்படி ரசூலுல்லாஹோட வருமானம் ஈஞ்சி எத்தனை கிராம் தங்கம்ன்றதை வச்சு அந்த ரிசர்ச்சை செஞ்சுக்கிறேன். நீங்க சொன்ன ஆச்சரியப்படுவீங்க. என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹோட வருஷ வருமானம் எவ்வளவு தெரியுமா? 1217 கிலோகிராம் தங்கம். இப்ப நீங்க தங்கத்தின் விலையை வச்சு கணக்கு போட்டு பாருங்க எப்படி வருமானம் சொல்லி. 1217 கிலோகிராம் தங்கம். 1200 வச்சாலே மாசம் 100 கிலோகிராம் வருமானம் தங்கம். ஒரு பவுன் எவ்வளவு? இப்ப கிட்டத்தட்ட 4 லட்சத்துக்கிட்ட வந்தாச்சு. இப்ப ரசூலுல்லாஹோட வருமானத்தை யோசிச்சு பாருங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க நல்லா சம்பாதிச்சாங்க, அதே மாதிரி தாராளமா அள்ளி செலவழிச்சாங்க, சேமிச்சு வச்சுக்கல. அதுதானே உண்மை, அதானே உண்மை. எனவேதான் சஹாபாக்களுக்கு இந்த பிரச்சனை என்ன தெரியுமா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செலவழிக்கிறத பார்த்து அவங்களுக்கு போட்டி போடையல. யாரோட போட்டி போடையல? ரசூலுல்லாஹோட போட்டி போடையல. ஏன்னா தலைவர் இவ்வளவு ஸ்பீடா போறாருன்னா எங்களுக்கு தாக்க பிடிக்கல. எனவேதான் சஹாபாக்கள் இப்படி ரைட் மேக்சிமம் எங்களால் எவ்வளவு இயலும். உங்களுக்கு தெரியுமே இந்த தபுக் யுத்தத்துல நடந்த சம்பவம். உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு 50% அப்படியே கொண்டு வந்து கொட்டினாங்க. அப்ப அதுக்கப்புறம் அது இப்ப உமர் தான் நினைச்சாங்க ரைட் இப்ப நான் தான் கூட கொடுத்திக்கிறேன். அதுக்கப்புறம் வந்தது யாரு? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு எவ்வளவு கொண்டு வந்து கேட்டோன்னே 100%, 100%, 100%யும் செலவழிச்சேன். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் நாங்க எவ்வளவுதான் செலவழிச்சாலும் யாரை பிடிக்கலாம், யாரை பிடிக்கலாம்? ரசூலுல்லாஹ் பிடிக்கலாம். எனவேதான் நான் ஏன் அந்த பிக்சரை தந்தேன்டா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க யாருன்ற சரியான பிக்சர் ஒன்று இருந்தா தான் எங்களோட மார்க்கத்திட பொறுமதி எங்களுக்கு விளங்கும். அப்ப ஏன் ஹஜ்ஜின்ற கடமையை எங்களுக்கு தந்திக்கிறேன், ஏன் ஜக்காத்துன்ற ஒரு கடமையை தந்திக்கிறேன்டா, அல்லாஹ்வை ஈமான் கொண்டு நாங்க கலிமா செல்லிக்கிறோம்டா, அல்லாஹ்வை தொழுகிற முஸ்லீம்களா நாங்க ஈக்கிறோம்டா, அல்லாவுக்காக நாங்க நோன்பு பிடிக்கிறோம்டா, இந்த முஸ்லீம் அவன் பஞ்சத்தில் ஈக்கலா, அவன் பிச்சைக்காரனை ஈக்கலா, அவன் ஜக்காத் கொடுக்கிறவனாக மாறணும், அடுத்தவன்கிட்ட வாங்கி தின்றவன் ஐக்கியலா, அடுத்தவனுக்கு கொடுப்பவனாக மாறணும். எனவே அல்லாவை வணங்குற முஸ்லீம், அல்லாவை ஈமான் கொண்டிருக்கிற முஸ்லீம் அடுத்தவன்ல தங்கி வாழக்கூடாது, அடுத்தவனுக்கு செலவழிப்பவனாக இருக்க வேண்டும் என்ற எங்கட கண்ணியத்தை பாதுகாக்கணும் என்ற மார்க்கம் தான் இது. அதுதான் ரசூலுல்லாஹ் செஞ்சு காட்டினாங்க. எனவே தான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நீங்க வியாபாரத்தை படிச்சு பாருங்க. ரசூலுல்லாஹ் ஆரம்பத்துல கஷ்டப்பட்டாங்க, அதை மறக்கல. ஆடு மேய்ச்சாங்க, இப்படி எல்லாம் நடந்துச்சு தானே. இது பெரிய வித்தியாசமான வரலாறுகள் இருக்குது. 12 வயசுல ஸ்டார்ட் பண்ணின தொழில் என்ன தெரியுமா? இன்டர்நேஷனல் பிசினஸ், சர்வதேச வியாபாரம், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். ஒரு நாட்டில் உள்ள சாமான் இன்னொரு நாட்டுக்கு கொண்டு போற, அந்த நாட்டில இருந்து அடுத்த நாட்டுக்கு கொண்டு போற. எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வியாபாரம் எப்படி இருந்துச்சுன்னா சாதாரண லோக்கல் பிசினஸ் இல்ல. ஒரு கடையை போட்டுட்டு, ஒரு சில்லறை கடை, ஒரு டெக்ஸ்டைல், ஒரு ஹோட்டல், இப்படி ஒன்றை போட்டுட்டு ஒதுங்கி செஞ்ச பிசினஸ் இல்ல, இன்டர்நேஷனல் பிசினஸ். அது என்ன இருந்துச்சு? மனுஷனுக்கு தேவையான அவ்வளவு சாமானும் இருந்துச்சா இல்ல. ஒரு நாட்டில் இருக்கிற சாமான் எடுத்துட்டு போவாங்க அடுத்த நாட்டுக்கு, அங்க பிசினஸ் பண்ணுவாங்க, அங்க இருந்து அடுத்த நாட்டுக்கு கொண்டு போவாங்க. இப்படி வருஷத்துல அந்த குர்ஆன் செல்லும் ஈலாஃபி குரைஷின் ஈலாஃபிஹிம் ரஹ்லத்த ஷிதாஇ வஸ்ஸைஃப், கோடைகால மாரிகால வியாபாரத்தை அல்லாஹ் தஆலா குறைஷிகளுக்கு இன்ட்ரெஸ்டாக மாத்தினான். எனவேதான் கோடைகால மாரிகால வியாபாரம் என்ற நேரம் 6 மாசத்துக்கு ஒருக்கா பெரிய ட்ரிப் ஒன்று அடிப்பாங்க. யமன் பகுதி, சிரியா பகுதி, அப்ப நாங்க ஷாம் பிரதேசம் சொல்லுவோம், பல நாடுகள் இருக்கிற. இப்படி பெரிய பல நாடுகளை சுற்றி ஒரு ட்ரிப் ஒன்று அடிப்பாங்க. இதுதான் இன்டர்நேஷனல் பிசினஸ். எல்லா பொருட்களையும் எடுத்துக்கொண்டு உலகத்துல பெரிய ஒரு ரவுண்ட் ஒன்று அடிச்சு பெரிய வியாபார லாபத்தோட நாட்டுக்கு வருவாங்க திரும்பி. இந்த வியாபாரம் தான் குறைஷிகளோட வியாபாரம் ஆயிடுச்சு. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி செஞ்ச வியாபாரம் அது, சஹாபாக்கள் செஞ்ச வியாபாரம் அது. எனவேதான் இப்ப யோசி பாருங்க, சஹாபாக்கள்ல அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய பணக்காரரா இல்லையா? இன்டர்நேஷனல் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு மிகப்பெரிய பணக்காரர், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம், இன்டர்நேஷனல் பிசினஸ். அது எல்லாத்தையும் ஒரு பக்கத்துல வைங்களே. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி முதலாவது மனைவி யாரு? ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா. யார் அவர்? யாரு? ஒரு மிகப்பெரிய வியாபாரி. என்ன பிசினஸ் செஞ்சா? என்ன பிசினஸ்? பிசினஸ் தானே. ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா பிசினஸும் இன்டர்நேஷனல் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம். எனவேதான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூட ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா பிசினஸ்ல
பல நாடுகளுக்கு போயிட்டிருக்கிறா இல்லையா? அந்த வரலாறை படிச்சு பாருங்க. அப்ப என்னண்டா, ஒரு பெண், ஒரு முஸ்லீம் பெண், அதுல எங்கட உம்மாட அந்தஸ்துல வச்சு பாக்குற ஒரு உம்மா, அப்படித்தானே ஹதீஜா ரலியல்லாஹு தஆலா அன்ஹா, அவ சர்வதேச வியாபாரம் செஞ்சிருக்கிறா, இன்டர்நேஷனல் பிசினஸ், ஏற்றுமதி இறக்குமதி வியாபாரம் செஞ்சிருக்கிறா. எனவேதான் இஸ்லாத்துக்காக அவட செல்வத்தை செலவழிச்சிருக்கிறா. இப்படியான ஆண்களும் பெண்களையும் உருவாக்கிய மார்க்கம் தான் இந்த மார்க்கம். அப்ப என்ன சொல்ல வருகுதுண்டா, களிம சென்ன முஸ்லீம், தொழுகுற முஸ்லீம், நோன்பு பிடிக்கிற முஸ்லீம், அவன் பிச்சைக்காரன் ஆகிக்கிறதுக்கு இஸ்லாம் அனுமதிக்கல, அவன் பஞ்சத்துல வாழ்றதுக்கு அவன் இஸ்லாம் அனுமதிக்கல. எனவே அல்லாஹ் வணங்குற முஸ்லீம் கண்ணியம் வைக்கணும். எனவே அவன் அடுத்தவனுக்கு செலவழிக்கிறவனா மாறணும். எனவே ஹலாலான வழிமுறையில அவன் ஹலாலா சம்பரிச்சு ஹலாலா செலவழிக்கிற அந்த பழக்கத்தை கொண்டு வரணும்ன்றதுக்காகத்தான் இலக்கு தரப்பட்ட 2 கடமை. எனவேதான் வாழ்க்கை, நான் மௌத்தாகிறதுக்கு முந்தைய, எப்ப மௌத்தான்னு தெரியா, எனவேதான் மிக அவசரமாக நான் இந்த 5 கடமையை முடிக்கணும்டா, எனக்கு இலக்கு இருக்குது, நான் அவசரமா ஹஜ்ஜின்ற கடமையை முடிக்கணும், ஜகாத் கொடுப்பவனாக மாறணும்டா, நான் அதிகமா சம்பாதிக்க வேண்டிய தேவை இருக்குது. எனவே இந்த டார்கெட்டோட தான் இஸ்லாம் எங்களுக்கு இந்த 5 கடமையை தந்திக்குது. எனவே இப்ப உங்களுக்கு விளங்குமா பெண்ணண்டா, இப்ப இந்த விஷயத்தை வச்சு பார்க்கிற நேரம் எல்லா முஸ்லிம்களுக்கும் இது கடமையா இல்லையா? ஃபர்லைன், ஃபர்லு கிஃபாயான்ற சப்ஜெக்டை படிச்சு பார்த்தாங்கன்னா அது வேற. ஃபர்லு கிஃபாயா என்ன? ஃபர்லு கிஃபாயான்றது எல்லாருக்கும் கடமை, ஆனா குறிப்பிட்ட போதுமான அளவு மனிதர்கள் செஞ்சா எல்லாரோட பாவம் இல்லாம. ஆனா ஹஜ்ஜையும் ஜக்காத்தையும் தொழுகையும் நோம்பையும் இஸ்லாம் அப்படி பேசலையே. தனிப்பட்ட முறையில ஒவ்வொருத்தருக்கும் கடமை, ஆனா உடனே கடமையாகிறது யாருக்கு? இப்ப செல்வமிக்குதா, வசதிக்குதா, ஓகே. வசதி இல்லாட்டி அவன் அந்த வசதியை கொண்டு வரணும், அதுக்காக உழைக்கணும். அப்ப முதலாவது நியத்து வைக்கணும், அதுக்காக துவா செய்யணும். அந்த கடமையை செய்யறதுக்காக ஹலாலாக உழைப்பது அவன் கடமை. ரைட், இதெல்லாம் செஞ்சு ஒருத்தருக்கு அச்சே கிடைக்கலன்னு வைங்களே, ஜக்காத் கொடுவை கிடைக்கலன்னு வைங்களே, அல்லாட்ட மன்னிப்பிக்குமா இல்லையா? மன்னிப்பிக்கும். ஆனா ஒன்றுமே செய்யல, அவர் இது ட்ரை பண்ணல, துவா கேட்கவும் இல்லை, நியத்தே இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வசதி இல்லை, எனக்கு வசதி இல்லைன்னு சும்மா மௌத்தா போனார். அல்லாட்ட தப்பில்லுமா? தப்புறதுக்கு சான்ஸ் இல்லை. காரணம் என்னண்டா, அல்லாஹ் தாலா எல்லாருக்கும் மாதிரி தான் எங்களையும் படைச்சிக்கிறான், எல்லாருக்கும் மாதிரி இந்த பூமியை தந்திக்கிறான், எல்லாருக்கும் மாதிரி தான் ட்ரை பண்ணுங்கன்னு சொல்லிக்கிறான். எனவே எங்கட முயற்சி, எங்கட ட்ரைன்றது ஆக முக்கியம். எனவே இந்த பின்னணியை ஏன் நான் ஞாபகப்படுத்தினேன்டா, இப்ப சொல்லுங்க, ஒரு முஸ்லீம் அவன் கண்ணியமா வாழணும், அவன் கௌரவமா வாழணும். எனவே அந்த கௌரவத்தையும் கண்ணியத்தையும் ஏற்படுத்துறதுக்கு அல்லாஹ் தாலா தந்திக்கிற கடமைகள் தான் இந்த 5 கடமை. எனவே இந்த 5 கடமையின் மூலம் அல்லாஹ் தாலா எங்களை கண்ணியப்படுத்துறான். தலை நிமிர்ந்து வாழ வேண்டியவர்களை எங்களை அல்லாஹ் தாலா அதுக்கான வழிகாட்டலை காட்டிக்கிறான். எனவே அதுக்கான முக்கியமான விஷயம்தான் இந்த 5 கடமைகளும். எனவே இந்த 5 கடமைகளையும் செய்கின்ற நீயத்து ஆக முக்கியமான ஒரு விஷயம், அதுக்கான துவா மிக முக்கியமான விஷயம், அதுக்கான முயற்சி. எனவே இது பொதுவா எல்லாருக்கும் பேசப்பட வேண்டிய விஷயம் என்றதால நான் ஒரு சின்ன அறிமுகமாக செஞ்சேன். இப்ப நீங்க எல்லாம் அந்த நீயத்தை வச்சு வந்திக்கிறீங்க, எனவே நீங்க செய்ய போறீங்க. எனவே அல்லாஹ் தாலா நிச்சயமா உங்களை கபூல் செய்வான். ரைட், இதுல நான் சில விஷயங்களை ஞாபகப்படுத்துறேன். என்னண்டா, இன்னைக்கு நீங்க ஹஜ்ஜ சரியா படிச்சங்கண்டா ஒரு கிழமையில முடிகிற சப்ஜெக்ட் தான், 8 நாள்ல முடிஞ்சாச்சு எல்லாம். எனவேதான் போறங்க, ரைட், அங்கால அரஃபால தரிக்கிறங்க, திரும்ப முஸ்தலிஃபாக்கு வாரங்க, மீனாக்கு போறங்க, கல் எறிகிறங்க, கடைசிக்கு எல்லாத்தையும் முடிச்சு வந்தா அச்சு முடிஞ்சாச்சு. 7-8 நாள்ல அச்சு முடிஞ்சிடும். ஆனா அந்த 7-8 நாள்ல முடிக்கிறன்றதுக்காகத்தான் நான் போறேன்னா, இந்த ஹஜ்ஜிட பின்னணி, நான் போறதுட நோக்கம், என்னைட்ட வர வேண்டிய மாற்றம், இதெல்லாம் விளங்கிட்டு போறதுக்காகத்தான் நாங்க இன்னைக்கு உங்களுக்கு இந்த வழிகாட்டுல தாரோம். ஏண்டா அந்த தெளிவோட போனாதான் நான் என்ன கடமையை சரியா செய்யலுமே. அதுக்காகத்தான் இவ்வளவு இந்த விஷயத்தை நாங்க விளங்கப்படுத்துறோம். ரைட், இதுல ஆக முக்கியமா பாருங்க, சூரத் ஆல இம்ரான்ல 97வது வசனம் என்ன சொல்லுன்னு பாருங்க. சூரத் ஆல இம்ரான் 97வது வசனம், வலில்லாஹி ஹஜ்ஜுல் பைத்தி வலில்லாஹி அலன்னாசி ஹஜ்ஜுல் பைத்தி மன் இஸ்ததா இலைஹி சபீலா வமன் கஃபர ஃபஇன்னல்லாஹ கனியுன் அனில் ஆலமீன். வலில்லாஹி அலன்னாசி சொல்லி அல்லாஹ்வுக்காக மனிதர்கள் மீது கடமை வைக்கிறது ஹஜ் செய்கிறது, மனிஸ்ததா இலைஹி சபீலா, அதுக்கு வசதி உள்ளாக்கள், சரியா யாருக்கு வசதி இருக்குதோ அவர் ஹஜ் செய்யறது கடமைன்னு சொல்லிட்டு பின்னால வார வசனத்தை பாருங்க. இது ஒரு பயங்கரமான வசனம். இப்ப இந்த பாயிண்ட் எங்களுக்கு ஆக முக்கியம். ஏன்னா நிறைய நீங்க ஹதீஸ்கள் கேள்விப்பட்டிருப்பாங்க, யாரு வசதி இந்த ஹஜ் செய்யலையோ அவன் யஹூதியா நஸ்ரானியா மரணிக்கட்டும் எல்லாம் அந்த ஹதீஸ்ல கேள்விப்பட்டிருப்பாங்க. நான் இப்ப பேசுறது
அதை விட பாரதூரமான ஒரு வசனத்தை இங்க குர்ஆன் பாவிச்சு. இது என்ன வசனம்? இங்க பாருங்க, அல்லாவுக்காக ஹஜ் செய்யறது கடமைன்னு சொல்லிட்டு யாருக்கு வசதி வசதின்ற இந்த இடத்துல சொல்லுவாங்க. சல்லி மட்டும் இல்ல, ஒரு ஆளுக்கு போறதுக்கான வசதிகள் கிடைச்சிச்சு. ரைட், சவுதியில தான் ஒருத்தர் வேலை செய்யறார். அயின பக்கத்துல அவருக்கு செய்யறதுக்கான சான்ஸ் கிடைச்சுன்னா அவருக்கு கடமை, அங்கனையும் கடமை. ரைட், இன்னொருத்தர் நான் உன்னை ஹஜ்ஜிக்கு அனுப்புறேன் போயிட்டு வான்னு சொன்னா அதுவும் அன்னைக்கு அவருக்கு வசதி கிடைச்சிக்குது. இதெல்லாம் வச்சுதான் வசதியை பார்ப்போம். இப்ப இதை சொல்லிட்டு யாருக்கு வசதி கிடைச்சோ அவருக்கு கடமை, அவர் அல்லாவுக்கு அந்த ஹஜ்ஜை செய்யணும்னு சொல்லிட்டு பாருங்க, அடுத்து அந்த தொடர பாருங்க. வமன் கஃபர, இந்த சொல் தான் டேஞ்சரான சொல். யாரு காஃபிராக இருக்கின்றாரோ பாருங்க, இப்ப ஐனுக்கு செல்ல தேவையில்லை அப்படி ஒரு சொல்ல. யாரு காஃபிராக, வமன் கஃபர, யாரு குஃபுர் காஃபிராக மாறினார், ஃபஇன்னல்லாஹ் கனியுன் அனில் ஆலமீன், உலகத்தில் உள்ளவர்கள விடயத்தில் அல்லாஹ் தாலாக்கு எந்த தேவையும் இல்லை, அல்லாஹ்க்கு எல்லா வசதியும் இருக்குது. நீங்க ஹஜ் செய்யறதால அல்லாஹ் கொண்டும் கிடைக்க போறதும் இல்லை. ஆனா சந்தர்ப்பமீந்து வசதிந்து யாரு ஹஜ் செய்யலையோ அவன் காஃபிருக்கு சமனானவன்றத இந்த வசனம் தெளிவா பேசுது. எனவே கஃபர குஃப்ருன்ற சொல்லே பாவிச்சிக்குது. யாருக்கு வசதி வாய்ப்பு இருந்து சந்தர்ப்பம் அமைஞ்சு அவன் ஹஜ் செய்யலையோ அவன் காஃபிருக்கு சமனானவன். ஏண்டா அல்லாவுக்கு எந்த தேவையும் இல்லை, ஹஜ் செய்யறதால அல்லாஹ் ஒன்றும் கிடைக்க போறதும் இல்லை. ஆனா ஈமான உறுதிப்படுத்துறதுல அந்த ஹஜ்ஜின்றது ஆக முக்கியமான ஒரு விஷயம். எனவேதான் இதை வச்சுதான் இந்த ஹஜ் கடமையை நிறைவேற்றுங்கன்னு சொல்லி மிக தெளிவா சூரத்து ஆல இம்ரான்ல 97வது வசனம் அழகா விளங்கப்படுத்துது. எனவேதான் குஃபுருக்கும் ஈமானுக்கும், உங்களுக்கு தெரியும் தொழுக ஒரு மூமீன ஒரு குஃபுருக்கும் ஈமானுக்கும் இடையில என்னண்டா தொழுகையை விடுறன்னு சொல்லி வரும். அத மாதிரி வசதி இருந்து ஒருவர் ஹஜ் செய்யலன்னு வைங்களே, ஹஜ்ஜின்றத யோசிக்கவும் இல்லைன்னு வைங்களே, இங்க கூட அவர் அப்படியே அது குஃப்ரு கொண்டு போறன்ற ஒரு பயங்கரமான இடத்தை தான் இந்த வசனமும் எங்களுக்கு சொல்லி காட்டுது. ரைட், இது முதலாவது விளங்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம். ரைட், அடுத்த விஷயம் என்னண்டா, இங்க பாருங்க, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபர்ல் ஐன் என்ற சப்ஜெக்டை விளங்கப்படுத்தினேன். இப்ப இன்னொரு முக்கியமான பகுதிக்கு வாரேன். ரைட், நாங்க எல்லாரும் தெரிஞ்ச ஹதீஸ் தான் இப்படி படிச்சுப்போம் உண்டு. புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. அப்படித்தானே? ரைட், இப்ப இந்த பில்டிங்கை பாருங்க, உங்களுக்கு எத்தனை தூண் விளங்குது? சரி, 5 தூணே விளங்குது. என்ன 5 தூண் தான் விளங்குறதுக்கு கேக்குது. 3 தூணுங்கால 2 தூணிக்குத மறைஞ்சிக்குது வேற தூணுகள். நான் விளங்குற தூணை மட்டும் பார்ப்போமே, 5 தூண்ல இருக்குது இந்த பில்டிங். இப்ப புனியல் இஸ்லாமு அலா ஹம்சின், இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டப்பட்டிருக்கின்றது. எனவேதான் செல்லுங்களை இப்ப இந்த 5 தூணும், ரைட், இங்க அழைக்கிற 3 தூணையும் நாங்க எடுப்போம். கலிமா, தொழுக, நோம்பு எடுப்போமே. கலிமா, தொழுக, நோம்பு. ரைட், கலிமா சரின்னு எடுப்போம், தொழுகையும் சரியாகிக்குது, நோம்பும் சரியாகிக்குது நெடுங்களே. ரைட், இந்த ஜகாத்தும் ஹஜ்ஜும் என்ற தூண், ஜகாத் ஹஜ்ஜின்ற தூண் பலவீனமாய்க்குதுன்னு வைங்களே, அதுல ஒழுங்கு ஒத்தருமே ஒன்றையும் செய்யறாங்கன்னு வைங்களே. இப்ப இந்த தூண் எப்படி இருக்கும்? இந்த தூண் 3ம் சரி சமனாகிதுன்னு எடுப்போம். இதுல பலவீனம் இருக்குது, ஜக்காத் ஒழுங்க நிறைவேற்றப்படுது இல்ல, ஹஜ்ஜின்ற கடம் ஒழுங்க நிறைவேற்றப்படலைன்னா இந்த தூண் கொஞ்சம் அந்த சேப் ஒழுங்கு இல்லாம இருக்கும், இல்லாட்டி கட்டை ஆயிக்கும், இல்லாட்டி கொல்லுட்டு இல்லாம இருக்கும்டா இந்த பில்டிங் அழகாய்க்குமா? இந்த பில்டிங் அழகாய்க்குமா? உருப்படி ஆயிக்குமா? நல்ல ஸ்ட்ராங் ஆயிக்குமாண்டா ஈக்காது தானே. எனவேதான் இஸ்லாம் என்ற கட்டிடத்தை, இஸ்லாம் என்ற எங்கட அந்த கட்டிடத்தை அதை பாதுகாக்கின்ற, அதை பலப்படுத்துகின்ற மனிதர்களாக யார் இருக்கிறாங்கண்டா இந்த 5 கடமையும் செய்கிற மனிதர்கள். எனவேதான் எப்படி களிமா சொல்லிக்கிறோம், எப்படி தொழுகிறோம், எப்படி நோம்பு பிடிக்கிறோம், அதே மாதிரி ஜக்காத் கடமையை நிறைவேற்றத சரியா செய்யற நேரம் தான் அந்த தூணும் சரியாய்க்கும். ஹஜ்ஜின்ற கடமையை சரியா செய்யற அந்த மனிதர்கள் இருக்கிற நேரம் தான் அந்த தூணும் சரியாகும். அப்பதான் இஸ்லாம் என்ற பில்டிங் ஸ்ட்ராங் ஆயிக்கும். இல்லாட்டி இஸ்லாம் என்ற பில்டிங் பலவீனம் ஆயிக்கிறதுக்கு நானும் நீங்களும் காரணமாய்ப்போம். எனவே இங்கனைக்குள்ள சந்தோஷமான விஷயம் என்ன தெரியுமா? இப்ப நீங்க எல்லாம் யாரப்ப, நீங்க எல்லாம் யாரு? இஸ்லாம் என்ற பில்டிங் ஒரு தூணை என்ன செய்ய வந்திருக்கிறேங்க? என்ன செய்ய வந்திருக்கிறேங்க? ஸ்ட்ராங் ஆக்குறதுக்கு வந்திருக்கிறேங்க. ரைட், நாங்க ஹஜ்ஜின்ற கடமையை செய்யறோம். எனவே நான் இஸ்லாத்துல ஒரு தூணை
எனவே அந்த தூணை பலப்படுத்துற ஒரு மனுஷனா நான் இருக்கிறேன். அந்த சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தாலா எனக்கு தந்திக்கிறான். எனவே இஸ்லாத்திட கட்டிடத்துல ஒரு தூணை உறுதிப்படுத்துகின்ற வாய்ப்பு அல்லாஹ் தாலா எனக்கு தந்திக்கிறான்ற அந்த மனிதர்களாகத்தான் அல்லாஹ் தாலா உங்களை இந்த இடத்துல தெரிவு செஞ்சிருக்கிறான். எனவே உண்மையிலே அது கிடைச்சிக்கிற பெரிய ஒரு சான்ஸ், பெரிய ஒரு சந்தர்ப்பம். எனவேதான் நீங்க அந்த புனியல் இஸ்லாம் அலா ஹம்சின், இஸ்லாம் என்ற கட்டிடம் 5 தூண்களின் மீது கட்டி எழுப்பப்பட்டிருக்கின்ற அந்த விஷயத்துல எங்களுக்கு ஞாபகப்படுத்துது. ரைட், இப்ப அடுத்த முக்கியமான பாயிண்ட்டுக்கு வாரேன். சரியா, அடுத்த முக்கியமான ஒரு பாயிண்ட்டுக்கு வாரேன். ரைட், நீங்க எல்லாம் ஹஜ்ஜுக்கு நியத்து வச்சு இப்ப எல்லாம் ரெடி ஆயிட்டாங்க தானே? சரியா, இப்ப இல்ல உம்ராக்கு போனாக்கள் ஈக்கிறாய்க்கும், ஏற்கனவே உம்ரா போயிட்டு வந்திருப்பாங்க அப்படித்தானே? உம்ராக்கும் ஹஜ்ஜுக்கும் சரியான வித்தியாசம் ஈக்குது. குறிப்பிட்ட வருஷத்துல அந்த குறிப்பிட்ட நாள்ல சில கடமைகளை செய்யற நேரம் ஹஜ்ஜுக்கு செய்யறோம். உம்ரா எப்பவும் போயிட்டு தவாஃப செஞ்சாச்சு, சை செஞ்சாச்சு, அதனால இந்த 2 ரக்காத்தை தொழுதோம்னா அங்க முடிஞ்சாச்சு எல்லாம். சரியா, அப்ப தவாஃப் செஞ்சுட்டு 2 ரக்காத் தொழுகிறோம், சை செஞ்சுட்டு அதை முடிச்சு முடிய வெட்டினா ரைட் முடிஞ்சுன்னு வைங்களே, அது உம்ரா முடிஞ்சு. இப்ப இன்னைக்கு ஹஜ்ஜில ஆக முக்கியமான அமல் எது? அரஃபால தரிக்கிறது, அப்படித்தானே? அரஃபால தரிக்கிறது. உங்களுக்கு தெரியுமா அந்த சவுதி அரசாங்கம் எப்படி ஏற்பாடு செஞ்சுக்குதுண்டா? ரைட், இப்ப இப்படி பாருங்களே, ஹஜ்ஜிக்கு போறாக்களுக்கான ஏற்பாடு சவுதி அரசாங்கம் தனி மினிஸ்ட்ரி ஒன்று போட்டு செய்துதானே. அப்ப அவங்க என்ன செய்வாங்கண்டா, இப்ப அதுக்கான பெரிய ஏற்பாடுகள் எல்லாம் இருக்கிற சும்மா செல்லுங்கள். இங்கேருந்து ஒருத்தர் நல்லா ரெடியாகி போனாரு, போயிட்டு போனோடனே சோமில்லாம வந்து ஹாஸ்பிட்டல்ல அல்லாஹ் தாலா நல்ல ஆரோக்கியத்தை உங்களுக்கு எல்லாருக்கும் தரணும். நான் உதாரணம் மட்டும் சொல்றேன். ஒரு ஆளுக்கு சோமில்லாம வந்து ஹாஸ்பிட்டலுக்கு போனாரு. அவர் ஹாஸ்பிட்டல்ல தொடர்ந்து நோயில தான் நீந்தாருன்னு வைங்களே, படுக்கல இருக்கிறாரு. சரி, இப்ப ஹஜ் நியத்தை வச்சு போன மனுஷன் தானே. இப்ப ஹஜ் காலம் வந்து அரஃபா எல்லாம் முடியுதுன்னு வைங்களே, இப்ப இவருக்கு அச்சே கிடைக்கல. அநியாயம் தானே, பெரிய ஒரு அநியாயம் தானே யோசிப்போம் நாங்க. ஆனா சவுதி அரசாங்கம் என்ன செஞ்சுக்குது? அரஃபால தரிக்கிறது, அல் ஹஜ் அரஃபா, இப்படியே ஹதீஸ்ல வரும். இப்ப இந்த அரஃபால தரிக்க வைக்கிறதுக்காக என்ன தெரியுமா செய்யுத? அவர் பெட்ல இருக்கிறார், ஆக்சிஜனோட இருக்கிறார், செயலாயினோட தான் இருக்கிறான்னு வைங்களே, அதுக்குன்னு ஹெலிகாப்டர் வச்சுக்கிறாங்க. அந்த நோயாளி அப்படியே பெட்டோட படுக்க வச்சு அரஃபாவுக்கு கொண்டு வருவாங்க. அரஃபால அதுக்குன்னு இடம் ஒண்ணு வச்சுக்கிறாங்க. அந்த குறிப்பிட்ட நேரம் அரஃபால ஹெலிகாப்டர் இறக்கி, நீங்க அரஃபாக்கு போன பார்க்கையிலும் ஹெலிகாப்டர் போயிட்டு கொண்டிருக்கும். இப்படியா நோயாளிகளை கொண்டு இறக்கி அவருக்கும் ஹஜ்ஜிட அந்த கடமை நிறைவேறணும்ன்றதுக்காக அங்கே இறக்கிட்டு அவரை கொஞ்ச நேரம் வச்சுட்டு திரும்ப ஹாஸ்பிட்டல் ஒன்று போயிட்டு அட்மிட் பண்ணிடுவாங்க. அப்ப என்னண்டா அவருக்கு ஹஜ்ஜிட கடமை கிடைக்கணும்ன்றதுக்காக இப்படி எல்லாம் ஏற்பாடு இருக்குது. ஏண்டா அரஃபாவில் தரித்தல் என்பது ஆக முக்கியமான ஒரு விஷயம். சரியா, நீங்க எல்லாரும் இந்த அரஃபா போறீங்க தானே இப்ப. அப்ப என்னண்டா இப்ப ஏன் அரஃபால தரிக்கணும்? அது என்ன அவ்வளவுக்கு முக்கியமான ஒரு விஷயம்? எப்படி நீங்க இதை விளங்கிக்கிறீங்க? என்ன பின்னணி தெரியுமா? தெரியா? தெரிஞ்சிக்கு இப்ப சின்ன முறை ஞாபகம் வரும், அப்படித்தான் தெரியும், எல்லாம் மறந்திக்கும். இப்ப என்னண்டா உங்களுக்கு தெரியுமா, அல்லாஹ் தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சான். படைச்சு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு எல்லாம் ஃபுல் நாலேஜை கொடுத்தான். இப்ப உங்களுக்கு தெரியும் எங்களுக்கு தந்திக்கிற 3 விஷயம். எங்கட உடம்பு, சரியா, எங்கட உடம்பு லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், நிச்சயமாக நாங்கள் மனிதனை மிகவும் அழகிய தோற்றத்தில் படைத்திருக்கின்றோம். எங்கட உடம்பு அழகான உடம்பு. உலகத்துல எல்லா படைப்பையும் விட அழகான படைப்பு மனித படைப்பு. எனவே லகத் ஹலக்னல் இன்சான ஃபி அஹ்ஸனி தக்வீம், அழகான உடம்பு. 2வது அல்லம ஆதம் அல் அஸ்மா குல்லஹா, ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு அனைத்து பேர்களையும் அல்லாஹ் தஆலா கற்றுக் கொடுத்தான். எனவே அறிவுல 100% அறிவுள்ள படைப்பு அல்லாஹ் படிச்சு தந்திருக்கிறான். யாரு? நாங்க மனுஷன். எனவே அறிவுலையும் 100%, உடம்புலையும் அழகான உடம்பு 100%. வனஃபஹ்து ஃபீஹி மின் ரூஹி, என்னுடைய ரூஹிலிருந்து நான் மனிதனுக்கு ஊதி இருக்கின்றேன் அல்லாஹ் தஆலா சொல்ற. எனவே அல்லாஹ்ட ரூஹ் ஊதப்பட்ட படைப்பு நாங்க. பாருங்க, இந்த 3 அம்சமும் எங்கள்கிட்ட இருக்குது. இதெல்லாம் வச்சு அல்லாஹ் தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சிட்டு ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட விலா எலும்புல தான் யாரை படைச்ச? ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை. எனவே இந்த 2 பேரையும் படைச்சு அதுக்கு போற 2 பேரையும் எங்க போட்ட? எங்க போட்ட? சொர்க்கத்துல போட்ட. ரைட், இப்ப சொர்க்கத்துல போட்ட. ஏன் இவ்வளவு எல்லாம் நுழைஞ்ச கொடுத்தாச்சு, எல்லாம் செஞ்சாச்சு, ஏன் சொர்க்கத்துல போட்ட? ஏன் சொர்க்கத்துல போட்ட? சொர்க்கத்துல போடுறதுக்கான காரணம் என்ன? முக்கியமான 2 காரணம். ஒன்று, சொர்க்கத்தை கொஞ்சம் பார்த்துட்டு போங்க. சொர்க்கம் எப்படி இருந்து, ஏண்டா கற்பனை பண்ண இல்லாத இடம் தானே சொர்க்கம். நீங்க போக போற இடம் பூமி. பூமியை போயிட்டு சொர்க்கம்னு நினைச்சிடவானு.
எனவே சொருக்கம்ன்றது தனியான அம்சம். எனவே இங்க வந்து சேரணும், இதை டார்கெட் பண்ணி இங்க வரணும். எனவே பூமியில போயிட்டு அதுதான் சொருக்கம்னு சொல்லி அங்க குந்திரவானம், அங்கேருந்து ரெடியா இங்க வாரத்துக்கு ரெடியாங்க சொல்லி கணவனை மனைவியை ஒரு ஜோட புதிய ஜோட போட்டு ஸ்டார்ட் பண்ணி வச்ச லைஃப். ரெண்டாவது விஷயம், நீங்க பூமிக்கு போனா இந்த சொருக்கத்துக்கு வர விடாம உங்களை தடுக்கிற ஒரு ஆளிக்கிறான். யார் அது? இப்லீஸ். எனவே இப்லீஸ் உங்களோட எப்படி ஃபைட் பண்ணுவான், நீங்க இப்லீஸோட எப்படி ஃபைட் பண்ணணும், இந்த இப்லீஸோட உள்ள போராட்டத்தை அல்லாஹ் தஆலா ஸ்டார்ட் பண்ணி வச்ச இடமும் அங்கதான். மனுஷன் வாழ்க்கையை ஸ்டார்ட் பண்ணி வச்ச இடமும் அங்கதான். அதே மாதிரி ஏண்ட எதிரி யாரு? இப்லீஸோட உள்ள போராட்டத்தை ஸ்டார்ட் பண்ணி வச்ச இடமும் அங்கதான். சரியா? ரைட். இப்ப அப்படி அந்த ட்ரைனிங்கோட தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் பூமிக்கு வந்த. ரைட். இப்ப இன்னைக்கு அங்க உங்களுக்கு தெரியும் நடந்து என்னண்டா, ஒரு மரத்தை நெருங்க வானம்னு சொன்னேன். வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா. சாப்பிடுற கதையெல்லாம் வரல, குர்ஆன்ல அப்படி வரல. என்ன சொல்லுது? வலா தக்ரபா ஹாதிஹி ஷஜரா, இந்த மரத்துக்கு கிட்ட போக வானம்ண்ட. இப்ப என்ன நடந்த கடைசா? கிட்டவே போவானம்டத்த தின்ன வச்சதான். எப்படி தின்ன வச்சான் சைத்தான்? எப்படி தின்ன வச்சான் பாருங்க. மனுஷன் ஆசை, மனோ இச்சை, இதுலதான் சைத்தான் விளையாடுவான். ஏன்னா மனுஷன் அறிவோட சைத்தானுக்கு விளையாடலாம், ஃபைட் பண்ணலாம். மனுஷன் டாப் லெவல் அறிவு. மனுஷனை நொக் பண்ணணும்டா அவன் ஆசை, மனோ இச்சை, இதுலதான் கை வைப்பான். இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் சொர்க்கத்தில் இருக்கிற நேரம் இப்லீஸையும் போட்டு அல்லாஹ் தஆலா ரைட் இப்ப படிப்பினை ஒன்று ட்ரைனிங் ஒன்று தான் நடந்தது. ரைட். எப்படி வழி எடுக்கிறான்னு பாருங்க. இப்ப என்ன செஞ்ச? இப்ப தவறுந்து கொண்டே இருந்தாங்க. கடைசா இப்லீஸ் ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். பாருங்க, சூரத்து தாஹா 120வது வசனம் செல்லும். ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். ஷைத்தான் வஸ்வா, சந்தேகத்தை ஏற்படுத்தினான். சரி, ஃபவஸ்வஸ இலைஹி ஷைத்தான். இப்படி இப்ப சும்மா கேட்போமே, இப்ப சொர்க்கத்துல கற்பனை பண்ண இல்லாத எல்லா வகையான கனிவர்க்கும் மீக்குதானே, எதுவுமே ஹராம் இல்லை. இப்ப இப்லீஸ் கேட்டான் என்ன தெரியுமா? சொர்க்கத்துல ஒன்றும் ஹராம் இல்லதானே, அப்ப ஏன் இந்த மரத்துல மட்டும் சாப்பிடுவானும்னு சொல்லிக்கிறேன். இப்ப உங்கள்ட்ட அப்படி ஒன்று கேட்டாலும் சந்தேகம் கொண்டு வருந்தா சரிதானே, ஏன் வானம் பண்ணிக்கிற? இப்ப கேட்கறதுக்கு வேற யாரும் இல்ல. சரி, இப்லீஸ் டேஸ் என்ன? நீ சொல்லு. இப்ப ஃபக்கால குர்ஆன் அப்படியே சொல்லு. ஃபக்கால இப்ப இப்லீஸ் என்ன தெரியுமா? ஹல் அதுல்லுக அலா ஷஜரத்தில் ஹுல்தி வ முல்கின் லா யபுலா. நான் உங்களுக்கு சொல்லி தரவா? ஃபக்கால நான் உங்களுக்கு சொல்றேனே. அவன் சொன்னான், ஹல் அதுல்லுக, உங்களுக்கு நான் காட்டித்தாரேன் ரெண்டு விஷயம். இந்த கனியை சாப்பிட்டா, வேற எந்த கனியை சாப்பிட்டாலும் வேலை இல்லை, இந்த குறிப்பிட்ட மரத்தில் உள்ள கனியை சாப்பிட்டா ரெண்டு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். ஒன்று, நீங்க மவுத்தாகிறல்ல, ஷஜரத்துல் ஹுல்த், மவுத் இல்லை உங்களுக்கு. ரெண்டாவது, வமுல்கின் லா யபுலா, அழிவில்லாத அதிகாரம். நீங்க தான் எப்பவும் தலைவர் வைப்பங்க. இப்ப சொல்லுங்களேன், அப்படி ஒரு மரம் ஒன்று பக்கத்தில் இருக்கிறேன்னா என்ன நடக்கும்? கனியை மட்டுமா நாங்க சாப்பிடுவோம்? மரத்தை அப்படி வேரோட பிடுங்கி சாப்பிட்டுருவோம். அப்படித்தானே? இதானே மனுஷன் இயல்பாடை. மவுத்தும் இல்ல, நான் தான் எப்பவும் லீடர்ண்டா, எவன் தான் விட்டு வைப்பான் அந்த மரத்தை. இப்பதான் அடி இப்படியான ஒரு மரம் ஆயுதுன்னு சொல்லி சாப்பிட்ட. இப்ப அல்லாஹ் தஆலா கொடுத்த படிப்பின் என்ன தெரியுமா? உலகத்துல போயிட்டு சரி கவனமாயிருங்க. எப்படி வாரான்னு தெரியானே, உங்களோட மனோ இச்சை, உங்களோட ஆசை, இதுதான் அவன் வழி எடுக்கிற இடம். ஏன்னா உலகத்துல இப்படித்தான் உங்களை நாசமாக போறான். எனவே இவனோட ஃபைட் பண்றதுக்கு ரெடி ஆயிருங்கன்னு சொல்லி அப்படியே இப்ப ரைட் உங்களோட ட்ரைனிங் முடிஞ்சுன்னு சொல்லி பூமிக்கு அனுப்பினேன். இப்ப சிலர் செல்வாங்க, வித்தியாசமான விளக்கம் ஒன்று செல்வாங்க, என்னன்னா அப்படியே சொர்க்கத்துலேயும் தூக்கி வீசி விட்டேன்னு சொல்லி. அவர் கனியை சாப்பிட்ட தூக்கி வீசி விட்டா வந்து உளுந்திருந்தா என்ன நடந்திருக்கும்? சரி, தலைதான் வந்து உளுந்திருந்தா ரெண்டு பேரும் மவுத்தே. அப்ப எனவே தான் குர்ஆன் எப்படி பாவிக்குதுன்னா ஹபத்த என்ற சொல்ல பாவிக்குது. ஹபத்த. அப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாம் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இந்த பிளைட் இறங்குறதுக்கு செல்ற தரை இறங்குறதுக்கு, அப்ப ஹபத்தத்தி தாயிரா, விமானம் தரை இறங்கியது. ஒரு பிளைட் இறங்குற மாதிரி தான் அவங்க வந்து அப்படியே பூமியில இறங்கினாங்க. அப்ப என்ன அழகா வந்து காலால வந்து நின்றாங்க. எனவேதான் இந்த சம்பவத்தை பேசுற நேரம் பெரிய ஆய்வுகள் இருக்குது. இப்ப என்னன்னா, எங்க இறங்கின ரெண்டு பேரும், இதுல சரியான கருத்து இது இருந்தாலும் சில இமாம்கள் அழகா பேசுறாங்க இந்த சப்ஜெக்ட. எனவே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம் எங்க? இலங்கை. ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் இறங்கின இடம் எங்க? ஜித்தா. எனவேதான் ஜத்தத்துன்னு வந்தான். ஜத்தத்துன்னா பாட்டி, இல்லைனா ஜத்தத்துன், அதான் ஜித்தா ஜித்தான்னு யூஸ் பண்றேன். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் வந்து இறங்கின இலங்கையில. இப்ப இதுக்கு ஆதாரம் சொல்லுவாங்க ஹதீஸ்ல. எப்படி தெரியுமா? நபிமார்களோட கால
வெறும் கல்லுல வச்சா அப்படியே காலச்சு பதியுமா, ஆனா அந்த மண்ணில் வச்சா அப்படி பதியாது. சரியா? எனவே கல்லுல வச்சா பதியும். இதுக்கு நல்ல ஒரு உதாரணம் தான். நீங்க போயிட்டு பார்க்க போறீங்க மக்கால யார்கிட்ட காலச்சிக்குது, மகாம் இப்ராஹிம், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துல காலச்சிக்குது. எனவேதான் மகாம் இப்ராஹிம் 2 காலச்சி மீக்குது. என்னன்னா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கனவுல கண்ட காபத்துல்லாவை நான் சரியா கட்டிக்கிறேன்னு சொல்லி ஒவ்வொரு முறையும் ஒரு சுத்தி வரி கல்லை கட்டிட்டு அப்படியே அந்த கல்லுக்கு மேல ஏறி 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 பார்த்தாங்க. ஒவ்வொரு முறையும் ஏறி 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 சரியாயிக்கிறான்னு பார்த்தது கால் பட்டு பட்டு பட்டு. நீங்க போயிட்டு பாருங்க, அந்த இதை பார்க்கலும் உங்களுக்கு அங்க அப்படியே காலச்சு பதிஞ்சிக்குது. எனவே நபிமார்கள்ட காலச்சு பதியுமா இல்லையா? பதியும் தானே. எனவேதான் உலகத்தில் இருக்கிற நபிமார்கள்ட காலச்சில இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட காலச்சி மக்கால உங்களுக்கு காபத்துல்லாக்கு பக்கத்திலே பார்க்கலும் மகாம் இப்ராஹிம். அதுல நீங்க தவாஃப் செஞ்சுட்டு தொலை போறாங்க அதுக்கு பின்னால. சரியா? அப்ப தவாஃப்ட தொழுக அங்கதான் கடைசியா 2 ரக்காத் தொழுவாங்க அதுக்கு பின்னால. ரைட். இப்ப என்னண்டா, இப்ப அப்ப அடுத்த காலச்சி எங்கேக்குது? இலங்கையில. இப்ப இலங்கையில் உள்ள இந்த காலச்சி நாங்க பாவா ஆதம் மல்லன்னு சொல்லுவோம், அப்படித்தானே? இதுல நீங்க போயிட்டு பார்த்தீங்கன்னா விளங்கும். கிட்டத்தட்ட எத்தனை அடி நீங்க நெட்ல அடிச்சு பார்க்கவும் மேலும் 5 அடி 8 அங்குலம்னு நினைக்கிறேன். சரி, 5 அடி 8 அங்குலம். ஏன்னா ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட உயரத்தை ஹதீஸ்ல வரும் சித்தூன திரான் 60 முலம் வருது. 60 முலம்ண்டா கிட்டத்தட்ட 90-100 அடி. எனவே 100 அடி மனுஷன் பாதம் 6 அடிக்கு நினைக்கிறது, 5 அடிக்கு மேல. எனவேதான் எங்கட இப்ப உள்ள உயரம் தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட பாதத்தோட சைஸ். சரி, அப்ப அல்லாஹ் தஆலா 2 இடத்துல 2 பாதத்தை பாதுகாத்து வச்சிருக்கிறான். நீங்க ஞாபகப்படுத்துறேன்டா, இப்ப ஏன்னா அந்த உயரம் பெருப்பமா இல்லாட்டி பிளைட் எல்லாம் தேவைப்படும் போறது. இப்ப ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு நடந்து போனா எங்க போயிட்டுருவாரு? 2 எட்டு வச்சா எங்க இருப்பாரு? ஓடி போனா எங்க போவார்? அதெல்லாம் சில தேவையில்லை இப்ப. எனவேதான் உயரம் பெருப்பமா இந்த. இப்ப என்ன நடந்தா, தேடின 2 பேரும் ஹவ்வா அலைஹிஸ்ஸலாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் உலகத்துல தேடினாங்க. தேடினா பழைய ஜியோகிரபியில படிப்பாங்க, கண்டங்கள் எல்லாம் பிரிஞ்ச பொறவுதான் கண்ட நகர்வு கொள்கை. அப்படி இல்லாம எல்லாம் சேர்ந்து இருந்துச்சு பூமி. அப்ப எனவே நடந்து போயிட்டே இருந்தானே, தேடி 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 ஜித்தால இந்த ஹவ்வா அலைஹிஸ்ஸலாமும் இங்கால இலங்கையில இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாமும் சந்திச்ச இடம் எங்க? எங்க? அரஃபா. எனவேதான் அரஃபான்ற சொல் அறிமுகமாகிக் கொண்ட இடம் அவங்க 2 பேரும். விளையினா இத பெரிய ஒரு வரலாறு அப்படி விளங்கப்படுத்துவாங்க. என்னண்டா, எனவே எங்கட உம்மாவும் வாப்பவும் உலகத்துக்கு வந்தவரோ, சொர்க்கத்துல இருந்து உலகத்துக்கு வந்தவரோ முதல்ல சந்திச்ச இடம் அந்த அரஃபான்ற வகையில. எனவேதான் நாங்க ஒவ்வொருத்தரும் எங்கட அந்த ஹஜ் கடமையில அரஃபா அவ்வளவு தூரம் முக்கியமான இடமா மாறிக்குது. ஏன் காரணம்டா பாருங்க, உண்மையிலே உம்மா வாப்பாட நல்ல விஷயங்களை அல்லாஹ் தஆலா எங்க ஞாபகப்படுத்துறான். ஏன்னா உம்மா வாப்பா உலகத்துல சந்திச்ச இடம், அதை அல்லாஹ் தஆலா கடமையா மாத்திக்கிறான். அப்ப இன்னைக்கு சில விஷயங்கள் இது ஆச்சரியம். இஸ்லாம் கடமையாக்கிக்கிற விஷயங்கள்ல சரியான ஆச்சரியத்தை பார்க்கலும். எனவேதான் குடும்பம் அப்ப நல்ல ஒரு சோடி. அப்ப அல்லாஹ் தஆலா முதலாவது சோடி, எங்கட முதலாவது மனித இனத்துல முதல் மனிதர்கள் இந்த புதிய சோடி உலகத்துல சந்திச்ச இடம். அங்கேருந்து வாழ்க்கை ஸ்டார்ட் ஆகுதுண்டா, அந்த இது அல்லாஹ் தஆலா கடமையா மாத்தி எல்லாரும் அந்த இடத்துக்கு போகணும்ன்றத கடமையா மாத்திக்கிறான். ரைட். அதே மாதிரி நீங்க பாருங்க, நாங்க தொங்கோட்டம் ஓட்டுறோம் தானே, தவாஃப் செஞ்சுட்டு தொங்கோட்டம் ஓட்டுறோம் தானே சஃபா மர்வா கிடையில. யார் ஓடி நோட்டம்? யார் ஓடி நோட்டம்? ஹாஜரானா ஏ ஓடின? ஹஜ் செய்யறதுக்கா உம்ரா செய்யறதுக்கா? நல்லா யோசிச்சு பாருங்க. ஹஜ் செய்யறதுக்கு ஓடினா உம்ரா செய்யறதுக்கு ஓடினா எதுக்காக ஓடின? தண்ணி தேடி. யாருக்கு தண்ணி தேடி? புள்ளைக்கு பசி, புள்ள அழுகுது, புள்ளட இறக்கம். ஏன்னா அவக்கும் சாப்பாடு இல்ல, ஒன்றும் இல்ல, எல்லாம் முடிஞ்சு. இப்ப புள்ளைய பார்க்கணும். புள்ளட இறக்கத்துல யாராவது விளங்குதா? ஓடி போயிட்டு பார்த்தா இங்கால ஓடினா ஒரு பெண் அந்த பாலைவனத்துல நீங்க அந்த அங்க போயிட்டு வராங்க. இப்ப அழகா ஏசி பண்ணி வச்சுக்குது. அந்த நேரம் நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, கல்லுக்கு மேல ஓடி ஓடி பார்த்தா யாராவது விளங்குறதுக்கு இல்லையா? யாராவது தெரிய மாட்டாங்களா? தண்ணியாவது கிடைக்காதா? எவ்வளவு நேரம் ஓடையிலும் ஒரு தாய்க்கு ஏலாது. ஏலாம டயர்ட் ஆயின கட்டம் தான் அந்த கட்டம். கடைசி ஜம்சம் தண்ணி அல்லா தஆலா கொடுத்தான் தானே. இப்ப நான் கேட்கிறேன் என்னண்டா, இப்ப செல்லுங்க இந்த இடத்துல இத கட்டாயம் உம்ராக்கு போறாலும் செய்யணும், ஹஜ்ஜிக்கு போறாலும் செய்யணும்டா. கடமையா மாத்திக்கு செலவழிச்சு அங்க போயிட்டு ஓடி நோட்டத்தோடு உண்டா அதை இபாதத்தா மாத்திக்குதுண்டா. தாய்ப்பாசம் அப்படித்தானே? தாய்ப்பாசம் இபாதத்தா மாறிக்குது. எனவே தாய் தந்த குழந்தை மீதுள்ள பாசத்தினால அந்த பிள்ளைக்கு தண்ணி தேடி ஓடி நோட்டம் தான் இப்ப இபாதத்தா மாறி. இப்ப ஒருத்தர் சொன்னாண்டா, அந்த பொம்புல ஓடி நோட்டத்தை நான் ஓடணுமா? ஓட மாட்டேன்டா.
அவர் ஹஜ் கூடுமா, அவர் உம்ரா கூடுமா? இதுதான் இஸ்லாம். எனவே முதல் எங்கட உம்மா வாப்பா சந்திச்ச இடம். அப்ப நான் என் உம்மா வாப்பா உலகத்துக்கு வந்து முதல் சந்திப்பு அங்கேதான் என் மனித வரலாறு ஸ்டார்ட் ஆகி நான் ஒரு மனுஷனை வந்திக்கிறேன்டா, அந்த இடத்துக்கு நான் போறேன். எனவே அந்த உணர்வு அதுதான் ஹஜ்ஜில மட்டும்தான் அந்த சான்ஸ் கிடைக்குது எங்களுக்கு. ரைட். மற்றது இந்த தொங்கோட்டம் ஓடுற நேரம். எனவே ஒரு குடும்பம், அதுவும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், ஹாஜரா நாயகி, இவங்கட இந்த குடும்பம் எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை உலகத்தை ஏற்படுத்திக்குது. எனவே அதுல முக்கியமான இடம் தான் அந்த காபத்துள்ள அமைஞ்சிக்கிற மக்கான் இடம். நான் அதை தொடர்படுத்தி விளங்கப்படுத்துறேன். எனவே தான் இந்த இடத்துல போயிட்டு நான் அந்த வேலையை செய்யறேன்ற அந்த கடமையை நான் செய்யறேன்ற உணர்வை தாரதும் இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம். சரியா? ரைட். இப்ப பாருங்க, அப்ப அரஃபால தரித்தல். இப்ப அரஃபாண்டு வார நேரம் பாருங்க, அங்க எல்லாரும் அரஃபால தரிக்கிற நேரம் ஹஜ்ஜிக்கு போகாத மனிதர்கள் என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? நீங்க எல்லாம் ஹஜ்ஜி போறேன்னு வைங்களே, ஹஜ்ஜிக்கு போற சின்ன கிரௌட் தானே. ஹஜ்ஜிக்கு போகாத உலகத்துல இருக்கிற அடுத்த ஆக்கள் என்ன செய்யணும்? நோன்பு பிடிக்கணும், அரஃபா நோன்பு. ஏன் அது? ஏன்? அப்ப அந்த அரஃபால தரிக்கிறதுக்கான சான்ஸ் எனக்கு கிடைக்கல. அந்த மக்கள் அங்க அரஃபால தரிசிக்கிறாங்க. எனவே அவங்களோட நாங்க மானசீக ரீதியா எங்களை ஒன்று சேர்க்கிற இடம் தான் இந்த அரஃபா நோன்பு. எனவே அரஃபா நோன்பை பிடிக்கிறத வச்சு அல்லாஹ் தாலா 2 வருஷத்துல பாவத்தை மன்னிக்கிறான். அங்க ஹாஜிகள அவ்வளவு பாவத்தை மன்னிச்சு அன்று பிறந்த பாலகர்களாக மாறுறாங்க. எனவேதான் பாருங்க, பாவ மன்னிப்ப அந்த இடத்துல இருந்து அல்லாஹ் தாலா வச்சுக்கிறான் எல்லாருக்கும். ஹஜ்ஜிக்கு போனாக்களுக்கும் அரஃபா நாள்ல சான்ஸ் இருக்குது. ஹஜ்ஜிக்கு போகாதாக்கள் இங்க நோன்பு பிடிக்கிற நேரம் 2 வருஷம் பாவம் மன்னிக்கப்படுது. அப்ப என்னண்டா, அந்த அளவு தூரம் ஹஜ்ஜின்ற இபாதத்தின் மூலம், அந்த அரஃபாவின் மூலம் அல்லாஹ் தாலா பெரிய ஒரு விஷயத்தை வச்சுக்கிறான். என பாவங்கள் அப்படியே மன்னிக்கிறதுக்கான ஒரு சந்தர்ப்பமா வச்சுக்கிறான். அதே மாதிரிதான் உங்களுக்கு தெரியும், யௌமி அரஃபா. துஆக்கள்ல சிறந்த துஆ எந்த துஆ? அரஃபா நாள்ல கேட்கிற துவா. எனவேதான் உங்களுக்கு அந்த சான்ஸ் எல்லாம் கிடைக்க போகுது. எனவே நீங்க துவா கேட்கிற ஒரு கட்டம் தான் வரப்போகுது. எனவே அரஃபா நாள்ல நீங்க உங்களுக்கு கிடைக்கிற அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி உங்களுக்கு தேவையான எல்லாத்தையும் கேட்கறதுக்கான அந்த சந்தர்ப்பம் சிறந்த துவாண்டே ஹதீஸ்ல நாங்க பார்க்கலும். எனவேதான் இப்படியான ஒரு சந்தர்ப்பம் ஹஜ்ஜில் அல்லாஹ் தஆலா வச்சிருக்கிறான். எனவேதான் உம்ராக்கும் ஹஜ்ஜிக்கும் உள்ள வித்தியாசத்துல உம்ரா 2 விஷயத்தோடு நாங்க முடிச்சுக்குவோம். ஹஜ்ஜில இன்னும் சில விடயங்கள் வாரத்தால அதுல இந்த இடம், இந்த நான் சொன்ன இந்த விஷயங்கள், அந்த இடங்கள் எந்த நாளும் ஆக்களிக்கிறல்ல, ஹஜ்ஜிக்கு மட்டும்தான் போவாங்க. அரஃபா இந்த மாதிரி இடங்கள். ரைட். இதுல நான் இன்னைக்கு சொன்ன அந்த விஷயம் என்னண்டா, இப்ப அதுல இன்னொரு அடுத்த பாயிண்ட், அப்ப எங்கட தாய் தந்தையோட சந்திப்பு. அப்ப அந்த விஷயம் திரும்ப அதுல இன்னொரு கொஞ்சம் தொடர்படுத்தி நான் விளங்கப்படுத்துறேன். குடும்பம் என்ற வகையில ஏந்த குடும்பத்தை பத்தி நான் யோசிக்கிறதுக்கான நல்ல ஒரு சந்தர்ப்பத்தை அல்லாஹ் தஆலா தாரான். ஏன்னா நீங்க சும்மா யோசி பாருங்க, நீங்க அங்க போயிட்டு செய்யற அவ்வளவு செயல்லையும் யாரு செஞ்ச வேலையை செய்யறாங்க ஹஜ்ஜில? அந்த தொங்கோட்டம் ஓடினது ஹாஜரா நாயகி. சரியா? ஷைத்தானுக்கு கல்லடிக்க போறாங்க. யார் செஞ்சது? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். அப்படித்தானே? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். குர்பான் கொடுக்குற சப்ஜெக்ட் வந்துச்சுன்னு வைங்களே, அது உலகத்துல உலகையான்னு சொல்லி அடுத்த பகுதியில எல்லாம் செய்வாங்க. யார் செஞ்ச வேலை? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் அவருடைய மகன் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாமும். இப்ப இதெல்லாம் சேர்த்து ஒரு குடும்பத்திட செயலை அல்லாஹ் தஆலா ஒரு இபாதத்தை மாத்திக்கிறானே. அப்ப என்னண்டா, அந்த குடும்பம் என்ன மாடல், எனக்கு அந்த குடும்பத்திட்ட எனக்கு என்ன படிப்பின, அந்த குடும்பம் அந்த பூமியில செஞ்ச மிகப்பெரிய தியாகம் என்ன, இத படிப்பினையா எடுக்கிற நான் இந்த குடும்பத்தை யோசிக்கிறதுக்கான ஒரு கட்டத்தை இந்த இபாதத் எனக்கு ஞாபகப்படுத்துது. ரைட். இப்ப பாருங்க, உதாரணமா சொல்லுவோமே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் எவ்வளவு பெரிய ரவுண்ட் ஒன்று அடிச்சாரு தெரியுமா உலகத்துல? அங்கால பபிலோன், ஈராக் பகுதி, திரும்ப பலஸ்தீன், அதே மாதிரி ஈஜிப்ட், திரும்ப மக்கா. இப்ப 2 ஃபேமிலி, மக்கால ஒரு ஃபேமிலி, ஈஜிப்ட்ல ஒரு ஃபேமிலி. இப்படித்தானே 2 ஃபேமிலியும் 2 இடத்துல. இப்ப சும்மா யோசி பாருங்க, இந்த இடத்துல அல்லாஹ் தஆலா ஏற்பாடு என்ன தெரியுமா? உங்களுக்கு தெரியுமா, அந்த இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை ஹவ்வா அலைஹிஸ்ஸலாத்தை படைச்சு பூமிக்கு அனுப்பின போறோம், ஷைத்தான் எப்படி வழி எடுப்பான்ற சப்ஜெக்ட் எல்லாம் விளங்கப்படுத்தி அனுப்பினதானே. ஆனாலும் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட குடும்பத்துல பிரச்சனை வந்துச்சா இல்லையா? ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தோட புள்ளல பிரச்சனை வந்துச்சா இல்லையா? என்ன பிரச்சனை வந்துச்சு சொல்லுங்களேன். உங்களுக்கு தெரியும், நான் சொல்ல சென்ன போறோம் இதுதான் ஆண்டுவாங்க. என்ன பிரச்சனை வந்து 2 பேர் சண்டை வந்துச்சு. 2 மகன்மார் சண்டை பிடிச்ச. எதுக்காக சண்டை பிடிச்ச சொல்லுங்களேன்?
எதுக்காக சண்டை பிடிச்ச? என்ன சண்டை? கல்யாண பிரச்சனை தானே, தெரிந்தானே. ஏன்னா அந்த நேரம் ஜோடு ஜோடு, அதாவது ட்வின்ஸ் தான் கிடைச்ச, ஆம்பளை பிள்ளையும் பொம்பளை பிள்ளையும், சரியா? எனவே மாறி மாறி திருமணம் நடந்ததுல அதுல 2 பேரு கேட்கல. அது ஒரு காரணம். இன்னும் காரணங்களும் மீக்குது, முக்கியமான காரணங்கள் அதுவும் உண்டு, கல்யாண பிரச்சனையும் உண்டு. எனவே 2 பேரையும் மாத்தி மாத்தி அந்த நேரம் ஹலாலாக்கி இருந்தேன். அப்பதானே மனித இனம் பரவும். இதுல வந்த சண்டை உண்டு முத்தித்தான் ஒரு சகோதரன் அடுத்த சகோதரனை கொலை செஞ்சான், இல்லைன்னா கொலை செஞ்ச. இப்ப செல்லுங்க, ஒரு குடும்பம், உம்மா வாப்பா புள்ளகள், இதுக்குள்ள சண்டை வந்து ஒரு நானா தம்பி சண்டை வந்து 2 பேரும் சண்டை பிடிச்சதுல என்ன நடந்த? கொலை செய்யற அளவுக்கு நடந்துச்சு. முதல் கொலை உலகத்துல நடந்த ஃபர்ஸ்ட் கொலை. இப்ப சிலங்களை குடும்பத்துல எப்படிக்கும் நிலைமை, அந்த அந்த கொலை செஞ்சால ஃபெமிலி எடுக்கிறதுக்கு மனோநிலை வருமா, பயம் கொண்டு வரும். இந்த இடத்துல தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட குடும்பம் பிளவுபட்ட இடம். பாருங்க, ஷைத்தான்ட்ட இந்த தப்பணம் எப்படின்னு ட்ரைனிங் கொடுத்து அனுப்பினேன். ஆனா இங்க வந்த உடனே பிரச்சனை ஸ்டார்ட் ஆயிடுச்சா இல்லையா? எனவே இங்கே அல்லாஹ் தாலா பாருங்க, அப்பவும் அதுல இருந்தும் அல்லாஹ் தாலா சில கயிறுகளை வச்சான் என்றாலும் நிறைய படிப்பினர்கள், யார் ஒரு கொலை செய்யறாரோ உலகத்துல உள்ள எல்லாரையும் கொலை செஞ்ச பாவம் அப்படியே வரும். யார் ஒரு உயிரை வமன் அஹியாஹா கான்னமா அஹியன் நாஸ ஜமீஅன், யார் ஒரு உயிரை பாதுகாக்கிறாரோ அவர் உலகத்துல உள்ள எல்லாரையும் பாதுகாத்த கூலி. எனவேதான் ஒரு மனுஷன் உயிரை பாதுகாக்கிறதுக்கு ஹெல்ப் பண்றன்றது நினைக்குது, இது உலகத்துல உள்ள எல்லாரையும் பாதுகாத்த நன்மை கிடைக்கும். இப்ப இன்னைக்கு இப்ப குடும்பம் பிளவுபட்டா, இப்ப கொலை செஞ்சாலும் அவருக்கு தேவையான ஆக்களும் ஃபெமிலியை விட்டு பிரிஞ்சு போனாங்க. ஃபெமிலியை விட்டு பிரிஞ்சு போனா இப்ப அவன் போயிட்டு ஒரு இடத்துல குடியேறணும் தானே. எங்க போயிட்டு குடியேறின, எப்படியான இடம் தேவை? நீங்க வீடு ஒண்ணு வாங்கணும், வீடு ஒண்ணு கட்டணும், எப்படி யோசிப்பாங்க? முதலாவது என்ன பாக்குறேன், அங்க என்னைக்கு தானே பாக்குறேன், தண்ணி இல்லாம போயிட்டு குடியேறது. எனவே தண்ணியே பார்ப்பங்க, தண்ணி உள்ள இடத்துல போயிட்டு அப்படி குடியேறும், மற்ற வசதி எல்லாம் பாப்பமாக்கு போறோம். இப்ப இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட புள்ளையில கொலை செஞ்சால் பார்த்தார், அவர் இப்ப குடும்பத்தொட்டு ஒதுக்கப்படுறார். அவர் அப்படியே அவருக்கு தேவையான கூட்டிட்டு போயிட்டு குடியேறணும், தண்ணி உள்ள இடத்துல போயிட்டு குடியேறணும். எனவேதான் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துல இருந்து பிரிஞ்ச அந்த புள்ளகள் குடியேறின இடம் நதிக்கரையோரங்கள்ல. இதுதான் நீங்க நாகரீகங்களை பத்தி படிச்சுப்பங்க. நதிக்கரையோரங்கள்ல நாகரீகங்கள் உருவாயின பாடம் வரலாறுல படிச்சுப்பங்க. எனவேதான் ஆக பழைய நாகரீகமா நாங்க பேசுறோம் மொசபத்தேமியா நாகரீகம். மொசபத்தேமியா நாகரீகம் ஆக பழைய நாகரீகம். இதைத்தான் நாங்க சொல்லுவோம் ஈராக் நாகரீகம். ஈராக் நாகரீகத்துக்கு பின்னால யூப்ரட்டிஸ் தைக்ரிஸ் நதி, இது 2 நதி, பெரிய நதியே. எனவேதான் அந்த நதிக்கரையோரத்தில் உருவாகின பழைய வரலாறு. எனவே அங்கேந்து ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட புள்ளல் பிரிஞ்சு போனாக்கள், அங்கேருந்து ஒரு புதிய வரலாறு உருவாக்கினாங்க. இத மாதிரி நடந்த சண்டைகள்ல பிரிஞ்சு போனாக்கள் நதிக்கரையோரங்கள்ல போயிட்டு குடியேறினாங்க, புதிய புதிய நாகரீகங்கள் உருவாயிச்சு. எனவேதான் சைனால போயிட்டு ஒரு குரூப் குடியேறிச்சு. இங்க நாங்க செல்லுவோம் என்ன, குவாங்கோ நதி, சைனாட நாகரீகம். எனவே குவாங்கோ நதி அங்க போயிட்டு குடியேறி அங்க ஒரு நாகரீகம் உருவாயிச்சு. திரும்ப இந்தியால வந்து குடியேறினாக்கள் சிந்து நதி நாகரீகம் என்று செல்லுவோம், இந்தியால சிந்து நதி. இதே மாதிரி நீங்க நைல் நதி நாகரீகம் என்று செல்லுவோம், எகிப்து நாகரீகம். இப்படி நீங்க அந்த நதிக்கரைகள்ல குடியேறின அந்த நாகரீகங்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட புள்ளகள் பிரிஞ்சு உலகம் முழுக்க பரவினாங்க. சரியா? இப்படிதான் நாகரீகங்கள் உருவாயின. இந்த நாகரீகங்களுக்கு பின்னால பாருங்க உலக அதிசயங்களும் இருக்குது. நீ பாருங்களே, நல்லா யோசிச்சு பாருங்க. மொசபத்தேமியால அப்ப பபிலோன், ஈராக், பபிலோன் தொங்கு தோட்டம், பழைய உலக 7 அதிசயங்கள்ல பபிலோன் தொங்கு தோட்டம் உண்டு. நைல் நதி நாகரீகம் எகிப்திட என்ன பிரமிட்ஸ், ஒரு உலக அதிசயம். அதே மாதிரி நீங்க சைனாக்கு போனங்கண்டா சைனாலே உலக அதிசயம் இருக்குது என்ன, சீன பெருஞ்சுவர். இந்தியாவுக்கு வந்தங்கன்னா இந்தியாவிலே உலக அதிசயம் இருக்குது என்ன, தாஜ்மஹால். அப்ப எனக்கு என்ன சொல்ல வரனா, பழைய நாகரீகங்களோட அல்லாஹ் தாலா அப்படியே வரலாறு எங்களுக்கு எப்படி படிச்சு தரான். இப்ப ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு தொங்கல்ல போயிட்டு புதிய நாகரீகங்கள் பல ஊர்கள்ல பல நாடுகள்ல வாழ தொடங்கினா அல்லாஹ் தாலா எங்களோட இறக்கம். அப்ப அல்லாஹ் தாலா என்ன செஞ்சா, நபிமார்கள் அனுப்பினான். எல்லா இடத்துக்கும் நபிமார்கள், அந்த மொழி பேசுற நபிமார்கள் அனுப்பினான். எல்லா ஏரியாவுக்கும் நபிமார்கள் போனாங்க. இங்க நாங்க செல்லும் அந்தந்த ஏரியாவுக்குள்ள நபிமார்கள் போயிட்டு வழிகாட்டினாங்க. இப்ப இப்படியே விட்டு வைக்கலுமா, விட்டு வைக்கலாது. எனவேதான் இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துட முழு அந்த மனித பரவி போன மனிதர்களையும் உலகம் முழுக்க பரவி போன மனிதர்களையும் ஒரு இடத்துல சேர்க்கணும். அப்படித்தானே? ஏன்னா ஒரு மாபட புள்ளகள் ஒரு இடத்துல சந்திக்கிறதுக்கான ஒரு ஏற்பாடு ஒண்ணு செய்யணும். எனவே சும்மா செய்யலுமா இப்ப? எனவேதான் அதுக்கு சர்வதேச நகரம் ஒன்று வேணும்,
சர்வதேச சமூகம் ஒன்று வேணும், சர்வதேச தண்ணி ஒன்றும் வேணும். இப்ப சும்மா யோசிச்சு பாருங்கள், எல்லாம் லோக்கல் தண்ணி தானே இப்ப குடியேறின இடம் எல்லாம். இப்ப இன்டர்நேஷனல் தண்ணி ஒன்று வேணும், இன்டர்நேஷனல் பூமி ஒன்று உருவாக்கணும், அதே மாதிரி இன்டர்நேஷனல் சமூகம் ஒன்று உருவாக்கணும். அப்பதான் இன்டர்நேஷனல் லெவல்ல ஒரு நபியை கொண்டு வந்து இன்டர்நேஷனல் சமூகமா மாத்தேலும். இப்ப எல்லா நபிமார்களுக்கும் லோக்கல் ஏரியால வேலை செய்யுங்கன்னு கொடுத்துட்டு அந்த இடத்துல அல்லாஹ் தாலா இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த சந்தர்ப்பம் என்ன தெரியுமா? அவருக்கும் அவருடைய ஃபேமிலிக்கும் கொடுத்த சந்தர்ப்பம், இன்டர்நேஷனல் நபியை கொண்டு வரதுக்கான உலகத்துல சூழலை உருவாக்கணும். எனவே சர்வதேச நபிக்கான ஒரு சூழலை உருவாக்குறதுக்கான ஒரு பொறுப்பைத்தான் யார்கிட்ட கொடுத்தான்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட்ட. எனவே இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட வரலாறுல நீங்க படிச்சு பாருங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்திட வரலாறுல இருந்துதான் ஹாஜரா நாயகி இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்திட வரலாறோடு அப்படியே தொடர்படுது இந்த ஹஜ் எல்லாம். காரணம் என்னண்டா, இப்ப சொல்லுங்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கொண்டு வந்து விட்டாச்சு, உம்மாவையும் பிள்ளையும் கொண்டு வந்து விட்டாச்சு தானே. இப்ப சும்மா சொல்லுங்க, ஒரு மனுஷனுமே இல்ல, ஒரு தாவரம் இல்ல, தனி பாலைவனம், சரியா? இந்த இடத்துல கொண்டு வந்து விட்டுட்டு போனா, கை குழந்தையோட அப்படி விட்டுட்டு போனா மாப்பிள்ளையோட எப்படி கோபம் வரும் யோசிச்சு பாருங்க. என்ன பைத்தியாரத்தனம் தானே யோசனை வரும், என்ன இந்த மனுஷன் இப்படி விட்டுட்டு போறார், அப்படித்தானே இயல்பா வரும். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி நீண்ட பயணம், ஈஜிப்ட்ல இருந்து தனி பாலைவனத்துல ஒத்தருமையில கொண்டு வந்து பிள்ளையும் வைஃபையும் விட்டுட்டு போற நேரம் வைஃப் கேட்கிறா, என்ன இது திடீர்னு நீங்க வந்து விட்டுட்டு போறேங்க, ரைட், அல்லாட கட்டளையா? ஓ அல்லாட கட்டளை, சரி, அல்லாட கட்டளை தான் நான் பொறுத்துக்கிறேன், அல்லா என்ன கைவிட மாட்டான். பாருங்க அந்த வைஃப் உணர்வு. ஏன்னா வைஃபுக்கு தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் யாரு? ஹலீலுல்லா. ஹலீலுல்லாண்டா, ஹலீலுல்லாண்டா யாரு? என்ன தெரியுமா? அல்லாட நண்பன். நீங்க சும்மா சிம்பிளா எடுக்க வேணும், நல்ல இன்ட்ரெஸ்டான விஷயம் என்ன தெரியுமா? ஃப்ரெண்ட்ஷிப். இப்ப நீங்க உங்களோட கூட்டாளியோட எப்படி பழகுவாங்க? உங்களோட கூட்டாளியோட எப்படி பழகுவாங்க? ஃப்ரெண்ட்ஷிப்ல பழகுவோமே. நீங்க குர்ஆன்ல இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துடையும் அல்லாஹ்டையும் அந்த டிஸ்கஷனை பாருங்க, பேச்செல்லாம் பார்த்தா ஃப்ரெண்ட்ஷிப் டாக் தான் நிக்குமா? இல்ல கூட்டாளியோட பேசுற மாதிரியே நிறைய சம்பவங்களை பார்க்கலும். எல்லாம் பேசுறதுக்கு எனக்கு டைம் இல்லை. இப்ப என்னண்டா, ஹாஜரா நாயகி தெரியும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட கூட்டாளி, நண்பன் தானே. எனவே அல்லாஹ் தாலா ஒரு நாளும் கைவிட மாட்டான். எனவே அவருடைய வைஃப், அவருடைய புள்ள என்ன கைவிடுவானா? கைவிட மாட்டான். எந்த அளவுக்குண்டா, நெருப்பு உண்டா என்ன செய்யும்? சுடும், பத்தும். ஆனா அவ்வளவு பயங்கர நெருப்புல தூக்கி போட்டும் உலகத்துல ஒரு வித்தியாசம் நடந்த ஒரே ஒரு நெருப்பு, யாருடைய நெருப்பு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். மிக பயங்கரமான நெருப்புல தூக்கி போட்டோனையும் அல்லாஹ் தஆலா நெருப்புக்கு கட்டளையிட்டான், யா நாரு கூனி பர்தன் வசலாமன் அலா இப்ராஹிம். நெருப்பே நீ இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கூலாயிரி, பர்தன், நீ கூலாய்க்கணும், எந்த தீங்கும் செஞ்சிடப்படாது. எனவேதான் பத்திர நெருப்பு, சுடுற நெருப்பு கூலா மாறின ஒரே ஒரு சந்தர்ப்பம் யாருக்கு மட்டும்? எனவேதான் இது கூட்டாளி, ஃப்ரெண்ட்ஷிப். எனவே எந்த ஃப்ரெண்ட் வந்திருக்கிறாரு, ஒன்றும் செஞ்சிடப்படாது. யார்கிட்ட கட்டளை பாருங்க. இந்த அளவு தூரம் நெருக்கமானவர் தான் அல்லாஹ்வுக்கு. யாரு? யாரு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம். எனவே ஹாஜரா நாயகி இதெல்லாம் தெரியும் தானே. எனவே அல்லாஹ் தாலா பாலைவனத்தில் எல்லாம் எங்க விட்டாலும் அல்லாஹ் தாலா என்ன கைவிட மாட்டான்ற நம்பிக்கையோட, ரைட், நான் நீக்கிறேன், அல்லாஹ் என்ன கைவிட மாட்டான், ரைட், நீங்க போயிட்டு வாங்க, அல்லாஹ்ட கட்டளையா நீங்க போங்க. இப்ப நான் சொன்ன சஃபா மர்வா கடையில் ஓடின என்ன வந்துச்சு? ஜம்சம் தண்ணி வந்துச்சு. ஜம்சம் தண்ணிண்டா என்ன? இப்பதான் நான் செல்ல வாரேன்டா, ஒரு நாகரீகத்தை கட்டி எழுப்பணும்டா, அதுவும் சர்வதேச நாகரீகத்தை கட்டி எழுப்பணும்டா இன்டர்நேஷனல் தண்ணி வேணுமே. இப்ப நான் சொன்ன தண்ணி எல்லாம் என்ன தண்ணி? லோக்கல் தண்ணி. இன்டர்நேஷனல் தண்ணி அல்லாஹ் தஆலா கொடுத்தான் கிஃப்டா. யாருக்கு? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாமும் இந்த இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் உம்மக்கும் மகனுக்கும். ரைட். இப்ப சொல்லுங்க, ஏன் இன்டர்நேஷனல் தண்ணின்னு சொல்றேன்னுடா, நீங்க சும்மா யோசிச்சு பாருங்க. நான் சொன்னதெல்லாம் நதி நீரூற்றுகள் அப்படியே ஆறா ஓடிட்டு இருக்குது. ஆனா ஜம்சம்ன்றது என்ன? கிணறு. அப்படித்தானே? எத்தனை எவ்வளவு பெரிய கிணறு. இப்ப பாக்குறதுக்கு சந்தர்ப்பம் இல்ல, பார்த்த ஆக்களுக்கு தெரியும், பழைய ஆக்களுக்கு சின்ன ஒரு கிணறு, உங்களுக்கு நீங்க எல்லாம் பாத்திப்பாங்க. அப்படித்தானே? சின்ன ஒரு கிணறு. அதுல வார தண்ணி எப்படின்னா 24 மணித்தியாலமும் பம்ப் பண்ணப்படுது. அப்படித்தானே? 24 மணித்தியாலம் பம்ப் பண்ணப்படுது. சவுதியிலேருந்து வெளியாகிற எல்லா பிளைட்லயும் உலகம் முழுக்க போயிட்டு தான் தண்ணி. அப்படித்தானே?
எல்லா கப்பல்லையும் அந்த தண்ணி போகுது. சவுதியில இருந்து போற, சவுதிக்கு வெளியே போற எல்லா வாகனத்திலையும் இந்த தண்ணி போகுது. எனவே ஒரே நேரத்தில் ஒவ்வொரு நாளும் 24 மணித்தியாலமும் உலகம் முழுக்க சப்ளை ஆகி கொண்டிருக்கிற ஒரே ஒரு தண்ணி எது? ஜம்சம் தண்ணி. நீங்களும் போய் எடுத்து தானே வர போறீங்க இப்ப. எனவே இங்கே கொண்டு வர போறீங்க. எனவே உலகம் முழுக்க 24 மணித்தியாலம் சப்ளை ஆகி கொண்டிருக்கிற ஒரு தண்ணி, இந்த இன்டர்நேஷனல் தண்ணி எது? எது? ஜம்சம் தண்ணி. எனவே பாருங்க, அல்லாஹ் தஆலா அந்த இன்டர்நேஷனல் தண்ணியை கொடுத்தான் அந்த குடும்பத்துக்கு. எனவே பாருங்க, ஏந்த குடும்பத்தை பத்தி யோசிக்க வைக்கிற அது ஒரு குடும்பம் எவ்வளவு சாதிக்கலும், உலகத்துல எவ்வளவு பெரிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தலும். அந்த ஹாஜரானாகி மகனும் செஞ்ச தியாகம் இன்டர்நேஷனல் தண்ணி ஒன்றை கொடுத்து இன்டர்நேஷனல் நாகரிகம் ஒன்று உருவாகிறதுக்கு அல்லாஹ் தஆலா இப்படி ஒரு ஏற்பாடை செஞ்சிருக்கிறானா, அந்த இடம் எப்படி மாறிக்குதுன்றத பார்க்கறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் தான் இந்த ஹஜ்ஜிட முக்கியமான ஒரு விஷயம். ரைட். இப்ப பாருங்க, இந்த ஜம்சம் தண்ணி சம்பந்தமா ஆய்வு என்ன செல்லுதுன்னு பாருங்க. நீங்க கட்டாயம் நான் சொல்றேன் என்னண்டா, நிறைய பேர் விடுற தவறு என்ன தெரியுமா? அங்க தண்ணி போத்தல் சும்மா இஷ்யூ பண்ணுவாங்க. நீங்க ரோட்ல போற நேரம் எல்லாம் ஃப்ரீயா தண்ணி தருவாங்க. நீங்க ஏண்டாலும் என்ன செய்யணும், என்ன வேற இங்க வந்து சம்சம் தண்ணி கொண்டு வாரத்துக்கு கிடைக்கும். எத்தனை லிட்டர்? 5 லிட்டர் தான் உங்களுக்கு கிடைக்க போகுது. இங்க வந்து அப்ப வாராக்களுக்கு கொடுக்கறதுக்கே அது போதா போயிட்டு. அப்ப என்னன்னா, நீங்க குடிக்கிறதுக்கு கிடைக்கிற சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்தி கொள்ளுங்க. அங்க என்ன காரணம்டா, வேற இங்க வந்ததே சான்ஸ் இல்ல. எனவேதான் அங்க மேக்சிமம் எல்லா டைமும் குடிக்கிறதுக்கு ரூம்ல கொண்டு வந்து வச்சு அந்த சந்தர்ப்பத்தை நல்லா பயன்படுத்திங்க. மேக்சிமம் அங்க ஜம்சம் தண்ணியை மட்டும் குடிங்க. சிலர் ரோட்ல தார பொட்டல் தண்ணியை கொண்டு வச்சுட்டு குடிப்பாங்க. அதை கூட நீங்க தவிர்த்து கொண்டு ஜம்சம் தண்ணியை குடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுங்க. போற இடங்களுக்கு பொட்டல்ல ஜம்சம் தண்ணி எடுத்துட்டு போயிடுமா, அதை குடிக்க பாருங்க. ஏன்னா வேற சான்ஸ் உங்களுக்கு கிடைக்கிறல்ல. ரைட். நான் ஏன் இதை இன்னைக்கு செல்றேன்டா, இப்படி வாங்கலே, ஒரு 1970 காலகட்டத்தில் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை ஒன்று வந்துச்சு. மன்னர் ஃபைசல் சவுதியில் இருக்கிற நேரம் ஒரு பெரிய பிரச்சனை ஒன்று வந்துச்சு. என்னன்னா, ஒரு புரளி ஒன்றை கிளப்பி விட்டாங்க. உலகத்துல முஸ்லீம்கள் எல்லாரும் உண்டு சேர்ற இடம் தானே இந்த ஹஜ்ஜின் இடம். எனவே உலகத்துல நோய்கள் பரவுறதுக்கு காரணமாமையிலும் இந்த எல்லாரும் சேர்ந்து போறதால. உண்மை, நீங்க சும்மா யோசிச்சு பார்த்தா அதுதானே உண்மை. சொல்லுங்களே, உலகம் முழுக்க ஒரு நோய் பரப்பணும் உண்டா? நோயாளி உண்டு ஹஜ்ஜிக்கு போனா சரிதானே, அங்க எல்லாருக்கும் நோய் வரும். அதுக்கப்புறம் உலகம் முழுக்க எல்லாரும் பிரிஞ்சு போவாங்க. உலகம் முழுக்க அந்த நோயை பரப்பிலுமே. ஆனா இது வரை காலமும் நீங்க கேள்விப்பட்டிருக்கிறீங்களா, ஹஜ்ஜால உலகம் முழுக்க ஒரு நோய் பரவிச்சுன்னு சொல்லி? கொரோனா தான் வந்துச்சு. பரவிச்சா? ஹஜ்ஜால பரவிச்சா? உம்ராவால பரவிச்சா? பரவாது, ஒரு நாளும் பரவாது. ஏண்டா, அதுக்கு தான் அல்லாஹ் தஆலா ஜம்சம் தண்ணியை வச்சிருக்கிறான். இப்ப இத 70 கால பிரிவுல மன்னர் ஃபைசல் காலத்துல சொன்னாங்க, இது நஜீஸ் தண்ணி. ஏன்னா பக்கத்துல உள்ள மலைப்பகுதிகளில் இருக்கிற நஜீஸ் தண்ணிகள் எல்லாம் சேர்ந்துதான் இந்த ஜம்சம் நீரூட்டுல வந்து தண்ணியா எடுத்து பாவிக்கிற. எனவே இந்த தண்ணியை தடை செய்யணும்னு சொல்லி ஐக்கிய நாடுகள் சபை வரைக்கும் ஒரு பெரிய ஒரு பிரச்சனையோட கொண்டு போனாங்க. மன்னர் ஃபைசல் பார்த்தார். என்ன தெரியுமா, மன்னர் ஃபைசல் அவர் ஒரு வித்தியாசமான மனுஷன். மன்னர் ஃபைசல் என்ன செஞ்சாரு, உலகத்தில் உள்ள பெஸ்ட் சயின்டிஸ்ட் எல்லாம் எடுத்தாரு, மிகப்பெரிய விஞ்ஞானிகள் எல்லாம் எடுத்து சொன்னாரு, எனக்கு தேவை ஜம்சம் தண்ணி சம்பந்தமான சயின்டிபிக் ரிசர்ச் ஒன்று செய்யணும். எனவே எவ்வளவு செலவு போனாலும் சரி, நான் செலவழிக்க ரெடி, எனக்கு இந்த ரிசர்ச்சை செஞ்சு தரணும். உலகத்தில் உள்ள எல்லா தண்ணியையும் ஆய்வு செய்யணும், அதோடு ஒப்பிட்டு பார்க்கணும் இந்த ஜம்சம் தண்ணியை. இப்ப என்ன தெரியுமா செஞ்சாங்க, பெஸ்ட் டீம் உண்டு, உலகத்தில் உள்ள பெஸ்ட் அந்த சயின்டிஸ்ட் எடுத்தாங்க. உலகத்தில் உள்ள எல்லா நாடுகளுக்கும் போயிட்டு எல்லா நாட்டோட தண்ணியையும் ஆய்வு செய்யறதுக்கான சந்தர்ப்பம் கொடுக்கப்பட்டுச்சு. கடைசி முடிவு என்ன தெரியுமா, ஜம்சம் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பாருங்க அல்லாஹ் தஆலா எப்படி ஒரு நிலைமையை மாத்தினான்னு சொல்லி. ஜம்சம் ரிப்போர்ட், சயின்டிபிக் ரிப்போர்ட் என்ன தெரியுமா? பல முடிவுகள் வச்சு அதுல முக்கியமான 3 முடிவு மட்டும் சொல்றேன். உலகத்துல எங்கேயுமே இல்லாத தனித்துவமான தண்ணி. உலகத்துல எல்லா நாட்டிலையும் தேடி பார்த்தாங்க, எங்கேயுமே இல்லாத தனித்துவமான தண்ணி இந்த ஜம்சம் தண்ணி. எங்கேயுமே இல்லை, இங்க மட்டும்தான் இருக்குது. இது முதலாவது பாயிண்ட். 2வது பாயிண்ட் என்னன்னா, ஒரு மனுஷனுக்கு தேவையான சகல ஊட்டச்சத்துக்களும் மனுஷன் உடம்புக்கு தேவையான அளவுல இருக்கிற ஒரே ஒரு தண்ணி ஜம்சம் தண்ணி மட்டும். அப்படின்னா என்ன கருத்து? என்ன, ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு மனுஷன் வாழையிலுமா இல்லதா? வாழையிலும். ஏண்டா அவன் உடம்புக்கு தேவையான மினரல்ஸ் எல்லாம் தேவையான அளவுல இருக்குது.
எனவே உலகத்துல வேற எந்த தண்ணிலையும் அப்படி இல்ல, ஜம்சம் தண்ணில மட்டும்தான் நீக்குது. எனவே ஜம்சம் தண்ணியை குடிச்சிட்டு ஒரு ஆள் வாழையிலும். மூணாவது விஷயம் என்ன தெரியுமா? சுபஹானல்லாஹ். மூணாவது விஷயம் பாருங்க, இது இன்னொரு பாயிண்ட். உலகத்துல ஒரு கிருமி கூட இல்லாத ஒரே ஒரு தண்ணி எது? எது? ஜம்சம் தண்ணி. கிருமிய போட்டாலும் என்ன நடக்குது? கிருமிய போட்டாலும் கிருமி செத்து போகுது. சுபஹானல்லாஹ். இந்த அளவுக்குண்டா கிருமி இல்லாத ஒரு தண்ணி இந்த ஜம்சம் தண்ணி. இப்ப சொல்லுங்க, நாங்க மருந்து குடிக்கிறோம் தானே நோய் வந்தா கிருமியை கொல்றதுக்கு. எனவே ஜம்சம் தண்ணியை குடிச்சா என்ன நடக்கும்? உடம்புல உள்ள கிருமிகள் கொல்லப்படும். எனவே நோய் நிவாரணம். சுபஹானல்லாஹ். இப்ப சொல்லுங்க, ஹாஜரா நாய்க்கும் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் இந்த தண்ணியால மட்டும் வாழையிலுமா இல்லதா? வாழையிலுமே. எனவேதான் 2 பேரும் மட்டும் தண்ணிய வாழ்ந்தாங்க. இந்த தண்ணி மட்டும்தான் கிடைச்சிச்சு, வேற ஒன்றும் இல்ல. அந்த நீரூற்று மட்டும்தான் வந்துச்சு. எனவே 2 பேரும் தண்ணியோட வாழ்ந்தாங்க. எனவேதான் அல்லாஹ் தஆலா ஒரு ஆச்சரியமான மிகப்பெரிய அற்புதம் ஒன்றை செஞ்சு காட்டினான். மனுஷன் வாழ்றதுக்கான உலகத்துல தனித்துவமான தண்ணி. பாருங்க, இந்த தண்ணியை வச்சு அல்லாஹ் தஆலா சர்வதேச தண்ணியை உருவாக்கியாச்சு, சர்வதேச நீரூற்று. எனவே சர்வதேச நாகரீகத்தின் அடிப்படை தண்ணி ஸ்டார்ட் பண்ணியாச்சு. இப்ப பாருங்க வரலாறு எப்படி மாறுதுன்னு சொல்லி. ஏன் அப்ப நீங்க ஹஜ்ஜிக்கு போற நீங்க, அங்க மக்காக்கு போற நீங்க, ஏன் நான் போறேன், ஏன் நீங்க எனக்கு போகணும்? போறதுட பின்னணி என்ன? அல்லாஹ் தஆலா எனக்கு தந்திக்கிற இந்த அருள். இவ்வளவு பெரிய உலகம், உலகத்துல மனுஷனே இல்லாத, மரமே இல்லாத ஒரு பாலைவனம் இப்ப எப்படி போயிட்டு பாருங்களே. உலகத்துல ஆக கூட மனிதர்கள் சேர்ற இடம் எங்க? இப்ப எங்க? எங்க? ஹஜ். ஏன்னா உலகத்துல வேற எங்கேயும் அவ்வளவு பெரிய கிரௌட் சேரல. அவ்வளவு பேரும் சேர்ந்து உலகம் முழுக்க பிரிஞ்சு போறாங்க. உலகத்துக்கு நோய் போகுதா? நோய் போகாது. ஏன்? எல்லாரும் அங்க வந்து எதை குடிக்கிறாங்க? ஜம்சம் தண்ணி. எனவே ஜம்சம் தண்ணியை குடிக்கிற நேரம் அவனோட உடம்புல எந்த நோய் இருந்தாலும் இல்லாம ஆகிட்டு போகுமே தவிர, திரும்ப ஊர்ல போயிட்டு நோயை தேடுவாங்களே தவிர, மக்காலேந்து ஒரு நாளும் நோய் போகாது. மக்காலேந்து உலகத்துக்கு நோய் பரவுறதுக்கு சான்ஸ் இல்ல. இப்படியான ஒரு நீரூற்றை உருவாக்கி அங்கேருந்து ஒரு புதிய நாகரீகத்தை அல்லாஹ் தஆலா கட்டி எழுப்புறான். அந்த நாகரீகத்திட அடிப்படையை பார்க்க போறதுதான் ஏன் இந்த இபாதத்திட மிக முக்கியமான இன்னொரு விஷயம். ரைட். இப்ப பாருங்க, உம்மாவும் மகனும் ஹாஜரா நாயகி இங்க இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் 2 பேரும் இந்த தண்ணியை வச்சு கொண்டு வாழ்க்கையை அப்படி கொண்டு போறாங்க. அரபிகள் நாடோடிகளா வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. நாடோடிகளா பாலைவனத்துல எங்க தண்ணி கிடைக்குதோ அங்கெல்லாம் அவனோட வாழ்க்கையை கொண்டு போயிட்டு தண்ணி முடிஞ்சோன்னே அப்படி சுத்திட்டு போறேன். இப்ப இவங்க தண்ணி ஈக்குதா இல்லையான்னு கண்டுபிடிப்பாங்க. பறவைகளோட நடமாட்டம் ஈக்குதா அந்த ஏரியாவை தேடி போவாங்க. ஒரு இடத்துல வந்து பார்த்தா பூச்சி புழுக்கள நடமாட்டம் தான் அந்த நிலத்துக்குள்ள தண்ணி ஈக்குது. இப்படி அவங்க நாடோடிகளா போயிட்டு நேரம் சில இடங்கள்ல பறவைகளோட நடமாட்டத்தை பாக்குறாங்க. அப்படி தேடி வந்தா அந்த இடத்துல ஹாஜரா நாயகியும் யார் ஈக்குது? இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம். எனவே நீரூற்றொண்டு உருவாகிக்குது, நல்ல தண்ணிக்குது. இப்ப நாடோடிகளான அரபிகளுக்கு எல்லாருக்கும் கேள்விப்பட்டோன்னே அப்படி வந்து குடியேற தொடங்குறாங்க. குடியேற தொடங்கினா இப்ப நிபந்தனை என்ன தெரியுமா? தாராளமா நீங்க தண்ணியை பாவிக்கலும், தண்ணியை யூஸ் பண்ணலும். ஆனா அடிப்படையான எல்லாத்தையும் செஞ்சு கொடுக்கணும் இவங்களுக்கு. யாருக்கு? உம்மக்கும் மகனுக்கும். எனவே உணவு, உடை, வீடு இதோட சம்பந்தப்பட்ட எல்லாம் இந்த தண்ணியை பாவிக்கிறண்டா வாராக்கள் அவங்களுக்கு செஞ்சு கொடுக்கணும். இப்ப சொல்லுங்க, இந்த தண்ணியால வசதியான ஒரு குடும்பமா மாறுது. யார்ட குடும்பம்? யார்ட குடும்பம்? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட குடும்பம். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் விட்டுட்டு போயிட்டாரு. அவருக்கு நம்பிக்கை இருக்குது அல்லாஹ் தஆலா பாதுகாப்பான். எனவேதான் இப்ப அப்படி பல வருஷங்கள் போகுது. பொடியனும் ஒரு வாலிபனா மாறுற இந்த டைம் திரும்ப அல்லாஹ் தஆலா சொல்றான், ரைட், இப்ப நீங்க மக்கா போயிட்டு வாங்க. சரியா? மக்கா போயிட்டு வாங்க. இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் வாராரு திரும்ப. மிச்சங்காலம் வருஷ கணக்கு பிறகு வாராரு. இப்ப பொடியனும் பெரிய பொடியன் வார நேரம் இவருக்கு அடையாளம் கண்டுக்கலா போகுது. இல்ல விட்டுட்டு போன 2 பேரையும் பாலைவனத்துல வார நேரம் எப்படி இருக்குது? கொஞ்சம் கொஞ்சமா ஜம்சம் தண்ணியை சுத்தி வீடுகள் வந்து 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 ஒரு கிராமம் உருவாகிது. பெரிய கிராமம், பெரிய கிராமம் ஒன்று உருவாகி நிறைய ஒரு குடியேற்றம் உண்டா மாறி இருக்குது. இப்ப நான் விட்டுட்டு போன இடத்துல யாரையும் அடையாளம் காண இல்லாம இருக்குது. கஷ்டப்பட்டு தான் கண்டுபிடிச்சி போயிட்டு வைஃபை போயிட்டு தேடி வைஃப்ட கேட்டா, வைஃப்ட செல்ற முதலாவது மெசேஜ் என்ன தெரியுமா? வைஃப்ட செல்ற முதலாவது மெசேஜ் என்ன? இப்ப பிள்ளைய விட்டுட்டு ஃபேமிலியை விட்டுட்டு போனேன்,
இப்ப அடுத்த ட்ரிப் வந்திருக்கிறாரு. இப்ப எதுக்காக போயிட்டிருக்கிறேன்? அல்லாட கட்டளை என்ன? மகனை குர்பான் கொடுக்க சொன்ன. இப்ப யோசி பாருங்க, வெளிநாட்டில் இருக்கிறாரு, எகிப்துல வாப்பா விட்டுட்டு போனவர் வரல. இப்ப உமாவும் இங்க இருந்து புள்ளை ஒரு மாதிரி வளர்த்து பெரிய பொடியனா மாத்திக்கிற. இப்ப வாப்பா வந்து செல்ற ஃபர்ஸ்ட் மெசேஜ் வைஃப்ட செல்ற அல்லாட கட்டளை மகனை குர்பான் கொடுக்க சொல்லி. இப்ப சாதாரண நிலையில யோசி பாருங்க, அப்படி ஒரு கதையுண்ட ஹஸ்பண்ட் வந்து சொன்னா என்ன சொல்லுவாங்க? பைத்தியம், இந்த விட்டு போங்க நீங்க வெளியே, ஏசி விரட்டுவாங்க. இதான இயல்பா நடக்கும். அடுத்தது இன்னொன்னு நடந்திக்கும். என்னண்டா, ரைட், மகன்கிட்ட போயிட்டு பேசினா இத. இப்ப சொல்லுங்களேன், உம்மா மகனுக்கு வெறுப்ப கொடுத்து புள்ளைய வளர்த்திருந்தா, உதாரணமா பாருங்க, வாப்ப செஞ்ச வேலை இந்த பாலைவனத்துல என்ன ஒன்னை தனி விட்டுட்டு போனாரு. அந்த மனுஷன் எகிப்துல போயிட்டு ஜொலியா வாழ்ந்துட்டு இருக்கிறாரு. பாரு இவர் செஞ்ச அநியாயம் சொல்லி ஒவ்வொரு நாளும் புள்ளைக்கு வெறுப்ப ஊட்டி வளர்த்திருந்தா. இப்ப செல்லுங்க, வாப்பா வரும் வரைக்கும் யாரு கட்டிய வச்சுட்டிப்பாரு கொள்றதுக்கு? சொல்லுங்களேன், யார் அர்த்திப்பாரு? இயல்பா நடந்திக்கும். யார் அர்த்திப்பார்? மகன் வாப்பா அர்த்திப்பார், அப்படித்தானே? ஆனா நிலம் எப்படின்னு பாருங்க. வருஷ கணக்குக்கு போற வாராரு, வைஃப்ட செல்றார், அல்லா மகனை குர்பான் கொடுக்க செல்ற. ரைட், அல்லாட கட்டளையா? இவ்வளவு எல்லாம் பாலைவனத்துல அல்லா பாதுகாத்தான், இவ்வளவு எல்லாம் மாற்றத்தை ஏற்படுத்தினான். எனவே அல்லாஹ் தஆலாட கட்டளையா நீங்க செய்யுங்க. ரைட், மகனோட பேசிங்க. இப்ப மகனோட பேசணும். வாப்ப வீடு மகன்கிட்ட தெளிவா பேசுறாரு, மகனே அல்லாஹ் தஆலாட கட்டளை குர்பான் கொடுக்க சொல்லி. உன்ன கருத்து என்ன? மாதா தரா, நீ என்ன, உன்ன கருத்து என்ன? மகன் சென்ன பதிலீக்குதே, சுபஹானல்லாஹ். வாப்பா, யா அபதிஃபல் மா துமர், உங்களுக்கு ஏவப்பட்டதை செய்யுங்க வாப்பா. நீங்க யா அபதிஃபல் மா துமர் சத்தஜிதுனி இன்ஷா அல்லாஹு மினஸ் சாபிரீன். நீங்க என்ன காணுவங்க? பொறுமையாளர்கள் ஒருவனை என்ன காணுவங்க? உங்களுக்கு ஏவப்பட்டதை நீங்க செய்யுங்க. என்ன அறியுங்க, பிரச்சனை இல்லை, நான் பொறுத்துக்கிறேன். இது யாரு கொடுத்த ட்ரைனிங்? யாரு கொடுத்த ட்ரைனிங்? உம்மா. வாப்பா இல்லாத நேரம் கூட மகனை எப்படி அல்லாஹ்க்கு கட்டுப்பட்ட ஒரு புள்ளையா, எப்படி வாப்பாட விஷயத்துல எப்படி நடந்து கொண்ட ஒரு புள்ளையா, அழகான ஒரு ஃபெமிலி லைஃப் நடத்தி காட்டின பெஸ்ட் உதாரணம் தான் இந்த இது. இப்ப பாருங்க, இந்த இடத்துல தான் இப்ப வாப்பா என்ன செய்யறார்? மகனை கூட்டிட்டு போறார் குர்பான் கொடுக்க போற நேரம் இப்ப கல்லடிச்ச சம்பவம் வருது. இதை நீங்க அங்க போயிட்டு செய்ய போறீங்க தானே? இங்கதான் நான் அல்லாட கட்டளை ஒன்றை செய்ய போற நேரம் எனக்கு குறுக்கால யாரு வந்து நிப்பான்? நான் அல்லாட கட்டளை ஒன்றை செய்ய போற நேரம் எனக்கு அதை செய்ய விடாம தடுப்பான் யாரு? ஷைத்தான். எனவே என்ன செஞ்சார்? ஷைத்தான் தடுக்க வார ஒவ்வொரு நேரமும் கல்லடிச்சு விரட்டினார் ஷைத்தான். இதைத்தான் நீங்க அங்க போயிட்டு செய்ய போறீங்க. அப்ப என்ன விஷயம்டா, அங்க போயிட்டு நீங்க உங்களை புதுப்பிக்கிறீங்க, அந்த தர்பியத்தை ஞாபகப்படுத்துறீங்க. நான் குடும்பமாக வாழ்ற நேரம், என் புள்ளைய நல்லா உருவாக்குற நேரம், என் ஃபெமிலியை கட்டி எழுப்புற நேரம், என் தொழிலை செய்யற நேரம், எனக்கு குறுக்கே வார ஷைத்தான நான் அங்கே விட்டுட்டு வாரேன். எனவே அங்க ஷைத்தான கல்லடிச்சு அங்க நான் போட்டுட்டு வாரேன். இதுக்கு பிறகு ஷைத்தாண்ட ஆதிக்கத்தில் இருந்து நான் என்ன விடுவிச்சிட்டு வாரதுக்கான போற ஒரு பயணம் தான் அந்த பயணம். இப்ப கிளியரா? அது இப்ப பாருங்க, எவ்வளவு பெரிய ஒரு வரலாறு உருவாக்கி அல்லாஹ் தஆலா அதுல பல சம்பவங்கள் உருவாக்கி நான் எப்படியான ஒரு மனுஷனா மாறணும்ன்றதுக்கான அழகான ஒரு தர்பியத், ஒரு பயிற்சி தான் இந்த ஹஜ். எனவேதான் நீங்க உம்ரா போயிட்டு கல்லடிக்கிறதும் இல்லை, அப்படித்தானே? உம்ரா போயிட்டு அரஃபால தடிக்கிறதும் இல்லை. எனவே இந்த அரஃபால தடிக்கிறதை கட்டும், கல்லெறிகிறதை கட்டும், இதெல்லாம் ஏன் நாங்க அங்க செய்யறோம்டா, என் வாழ்க்கையில அந்த இஸ்லாமிய வரலாறு, சர்வதேச நாகரிகம் உருவாக்கப்பட்ட அந்த பூமி, அந்த குடும்பம் செஞ்ச தியாகம், அதுல இருந்து நான் என்ன எப்படி மாத்திக்கொள்றேன். எனவே ஏன் குடும்பத்துல ஷைத்தாண்ட ஆதிக்கத்தை நான் எப்படி இல்லாமக்குறேன். அங்க கல்லடிச்சு ஷைத்தான விரட்டி போட்டு நான் திரும்பி என்ன நாட்டுக்கு வரணும். ஷைத்தான கூட்டிட்டு வரவனா இல்ல, ஷைத்தான அடிச்சு விரட்டிட்டு வரவனா நான் இந்த நாட்டுக்கு வந்து ஷைத்தான்ல இந்த தப்பின் ஒருவனா நான் மாறணும்ன்ற அந்த தர்பியத்துக்கான ஒரு அழகான இடம்தான் அந்த ஹஜ். எனவே இந்த உணர்வோட நாங்க ஹஜ்ஜை செய்யறன்றது இதுதான் எங்களுக்கு கிடைச்சிக்கிற சான்ஸ். ஏண்டா அவ்வளவு கஷ்டப்பட்டு உருவாக்கின நாகரீகம். இப்ப பாருங்க, கொஞ்சம் கொஞ்சமா வந்து ஜம்சம் தண்ணியை சுத்தி கிராமம் உருவாகி, அந்த கிராமம் அப்படி உருவாகின பிறகு இப்ப அடுத்த கட்டம் குர்பான் கொடுக்க போன சப்ஜெக்ட்ல எல்லாம் அல்லாஹ் தஆலா அதெல்லாம் ஏற்றுக்கொண்டான் தானே. இப்ப அடுத்த கட்டங்கள் அல்லாஹ் தஆலா கட்டல் என்ன தெரியுமா? காபத்துல்லாவை கட்ட சொல்லி. யாருக்கு?
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்துக்கும் மகனுக்கும். வாப்பாவும் மகனும் சேர்ந்து செய்யற ஆகப்பெரிய ஒரு அமல் உண்டு அல்லாஹ் தாலா இந்த இடத்துலயும் குடும்பத்தோட டச் பண்ணி சொல்றான். பாருங்க, உம்மாவும் மகனும் எப்படி சாதிக்கலும், குடும்பம் வாப்பாவும் மகனும் எவ்வளவு பெரிய சாதனை செய்யலும். எனவே அல்லாஹ் தாலா கட்டளையிடுறான், காபத்துல்லாவை கட்டுங்க, கனவுல காட்டுறான். இப்ப வாப்பாவும் மகனும் சேர்ந்து காபத்துல்லாவை கட்டுறாங்க, கனவுல கண்டிடம். ஏண்டா காபத்துல்லா எப்ப கட்டது அதிசல்ல பாக்கலும் மனுஷன் படைக்கப்பட முந்தியே மலக்கையில வச்சு கட்டின வரலாறு எல்லாம் மீக்குது. ரைட். இப்ப இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அந்த காபத்துல்லாவை அப்படியே அவன் கனவுல கண்ட மாதிரி அப்படியே கட்டுறாங்க. நான் சரி இந்த காலச்சு பதிஞ்சிக்கிறேன். அப்ப அந்த ஏறி பார்த்தாங்கன்னு சொன்னோமே. ரைட். இப்ப இந்த காபத்துல்லாவை கட்டி இப்ப அல்லாஹ் தாலா சொன்னான், நீங்க இப்ப ஹஜ்ஜுக்காக மக்கள் அலைங்க, ஹஜ்ஜுக்காக மக்கள் அலைங்க, உலகம் முழுக்க இருந்து வருவாங்க. எப்படி மக்கள் எல்லாருக்கும் செய்தி போகுமா? எப்படி வருவாங்க? இப்ப செல்லுங்களே, உங்களுக்கு அழைப்பு கிடைச்சிச்சா இல்லையா? நான் கிடைச்சு தானே போறேங்க. ஏன்னா இப்ப சிம்பிள் ஆயிட்டு ஹஜ்ஜின்ற விஷயம் பேசப்படுறேன்டா அது அழைப்பு தான். நீங்க ஹஜ்ஜுக்கு ரெடி ஆகிக்கிறீங்க, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அழைப்பு உங்களுக்கு கிடைச்சிக்குது. எனவேதான் வஅத்தின் ஃபின்னாஸில் ஹஜ், மக்கள் ஹஜ்ஜுக்காக நீங்க அலைங்க. அவங்க உலகம் முழுக்க இருந்து, உலகத்துல மூல முடுக்குல இருந்து எல்லாம் ஹஜ்ஜிக்கு வருவாங்கன்னு சொல்லி அல்லாஹ் தஆலா வாக்களிச்சான். இவ பாருங்க, எல்லா மூல முடுக்குல இருந்து ஹஜ்ஜி போறா இல்லையா? இப்ப என்ன நடந்தா, வாப்பாவும் மகனும் கட்டின அந்த காபத்துல்லா, அதுல ஹஜ்ஜிக்காக மக்கள் உலகம் முழுக்க இருந்து வர தொடங்கினாங்க. இப்ப என்ன நடந்தா, உலகத்துல உள்ள எல்லாரும் வந்து சேர்ற ஒரு சர்வதேச நகரமா, ஏற்கனவே ஜம்சம் கிணற சுத்தி ரெண்டே பேர் தான் இந்த உம்மாவும் மகனும், அதுக்கு பிறகு சின்ன ஒரு கிராமமா மாறி அது ஒரு பெரிய கிராமமா மாறி இப்ப எதா மாறிட்டு சர்வதேச நகரமா மாறிச்சு. எனவேதான் உலகம் முழுக்க இருந்து மனிதர்கள் ஒன்று சேர்ற இடமா அந்த இடம் மாறிச்சு. இப்ப என்னண்டா, ஹஜ் சீசன், மௌசிமுல் ஹஜ்ஜின்றது அரபு நாட்டுல அந்த ஹஜ்ஜுக்கு மக்கள் வார நேரம் அவங்களோட நாட்டில் உள்ள சாமான் எல்லாம் கொண்டு வந்து அந்த மக்களுக்கு கொடுப்பாங்க. ஏன்னா அதனால சல்லிகள் இல்லையே. எனவேதான் பண்ட மாற்று. எனவேதான் உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் கிடைக்கிற ஒரு இடமா அந்த காலத்துல இருந்து இந்த காலம் வரைக்கும் இருக்கிற ஒரே ஒரு இடம் எது? அந்த மக்கா. காரணம் இந்த ஜம்சம் தண்ணி, இந்த காபத்துல்லா. எனவேதான் அல்லாஹ் தாலா இந்த குடும்பத்தை வச்சு சர்வதேச நகரத்தை உருவாக்கினான். சரியா? இப்ப சர்வதேச இபாதத், அதுதான் சர்வதேச இபாதத் எது? ஹஜ். எனவேதான் ஒரே இமாமு கீழே ஒரே இடத்துல ஒரே நேரத்தில் செய்யற ஒரு முக்கியமான இபாதத் தான் இந்த ஹஜ் என்ற இபாதத். எனவே சர்வதேச நீரூற்று ஜம்சம் தண்ணி, சர்வதேச நகரம் காபத்துல்லா இருக்கிற அந்த இடத்த வந்து சுத்தி வந்த அந்த நகரம், காபத்துல்லா வச்சு சர்வதேச இபாதத் அல்லாஹ் தாலா உருவாக்கி அந்த இபாதத்தை செய்யறதுக்கான மனிதர்களா எங்களை அல்லாஹ் தாலா அழைக்கிறான். எனவே அதுக்கு பதில் கொடுத்து தான் இப்ப நாங்க எல்லாரும் போறோம். அதுதானே? எனவே தான் இப்ப பாருங்க, இந்த பின்னணி தான் ஹஜ்ஜிக்கு போறவங்கள்ட்ட வர வேண்டிய முக்கியமான விஷயம். இப்ப பாருங்க, இதெல்லாம் வச்சு பார்த்தா நான் ஃபர்ஸ்ட்ல இருந்து பேசிட்டு வந்து அவ்வளவு அப்படி ஞாபகப்படுத்தி பாருங்களே, எவ்வளவு பெரிய ஏற்பாடு அல்லாஹ் தாலா உலகத்துல எவ்வளவு பெரிய ஏற்பாடை செஞ்சு மனுஷனை படைச்சு இப்படியான செட்டப் எல்லாம் கொண்டு வந்து உலகத்துக்கு நேர்வழி போகணும்ன்றதுக்காக சர்வதேச சமூகம் ஒன்றை கட்டி எழுப்பி அதுக்கு ஒரு நீரூட்டை உருவாக்கி இது ஒரு இபாதத்தா மாத்தி கடைசிக்கு சர்வதேச நபிய எங்க உருவாக்கின அல்லாஹ் தாலா? இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரையிலானே வந்த ரசூல் சாஸ்திரம் அவங்க. எனவேதான் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாத்தோட பரம்பரையில வந்தவர்கள் தான் யாரு? ரசூல் சாஸ்திரம் அவங்க. எனவே ரசூல் ஸல்லல்லாஹு அவங்க மக்கால பிறந்த அந்த கட்டத்தை நீங்க அப்படி கற்பனை பண்ணி பாருங்க. ஆமுல் ஃபீல் இதுவும் காபத்துல்லாவோட சம்பந்தப்பட்ட வருஷம். என்ன வருஷம்? பிறந்த ஆண்டுக்கு என்ன சொல்றேன்? ஆமுல் ஃபீல். ஏன் ஆமுல் ஃபீல் அந்த பேர் வந்து இப்ப யோசி பாருங்க, சர்வதேச ரீதியாக எல்லாருக்கும் தெரிஞ்ச இடம் காபத்துல்லா. எனவே இந்த காபத்துல்லாவை உடைக்கிறதுக்கு யாரு வந்த? யானைப்படை, அப்ரஹாட யானைப்படை காபத்துல்லா உடைக்கிறதுக்கு வந்து. காபத்துல்லா மட்டும் யானை படையொண்டு வர தேவையில்ல, காபத்துல்லா மட்டும் உடைக்கிறண்டா. ஏன்னா 2 யானை வந்தா உடைச்சு போட்டுருந்துச்சு. யானை படையோட, அத மாதிரி குதிரை படையோட, காலாட் படையோட ஏன் அந்த அப்ரஹாட படை வந்தண்டா?